بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இம்மையும் மறுமையும் என்ற தலைப்பில் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழ் இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏன் உருவாக்கப்பட்டார்கள், மனிதர்களின் அழிவுக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை காத்திருக்கின்றது, அந்த மறுமை வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது எப்படியெல்லாம் உயர்ந்த வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையை இந்த உலகத்தில் ஞாபகமூட்டக்கூடிய அம்சங்கள் எது, இப்படி பல விஷயங்களை நாம் ஒவ்வொன்றாக இந்த தொடர் உரையில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதில் முதலாவதாக இவ்வுலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை சிறந்தது, உன்னதமானது என்ற விஷயத்தை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இனி பிறக்க இருக்கிறவர்கள் எல்லோரும் ஒரு நாள் மரணிப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து இந்த உலகம் அழிக்கப்படும் நாள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறப்பார்களோ அனைத்து மக்களையும் அல்லாஹ் ஒரு நாள் எழுப்புவான். இந்த உலகமும் வானமும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ஒரு நாள் அழிக்கப்பட்டு அனைத்து மக்களும் இறைவனுக்கு முன்னால் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதற்கு தகுந்த மாதிரி மறுமையில் அவர்களுக்கு பரிசுகளும் தண்டனைகளும் தரப்படும். இதுதான் மறுமை நாள் என்பது. இந்த மறுமை நாளை நம்பியவன் தான் மூமினாக முஸ்லிமாக இருக்க முடியும். ஒருவன் முஸ்லிம் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக மறுமை நாளை நம்ப வேண்டும். மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனிடம் வந்துவிட்டால் அவன் நல்லவனாக வாழ துவங்கி விடுவான். சர்வ சாதாரணமாக அவனிடத்திலே நல்ல பண்புகளை பார்க்க முடியும் மறுமை நம்பிக்கை வந்துவிட்டால். ஆனால் யதார்த்தமாக நடைமுறையில நம்ம பார்க்கக்கூடிய அம்சம் என்னவென்றால், இறைவனை நம்பாதவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி தீய பண்புகளையும் கெட்ட காரியங்களையும் கெட்ட செயல்களையும் செய்கிறார்களோ அதே போன்று அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்களும் அதே போன்று தீமையான காரியங்களை செய்வதை நாம் பார்த்து வருகிறோம். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறான், மறுமையை நம்புகிறேன் என்று சொல்லிக் கொள்கிறான், ஆனால் அவனும் பிறரை ஏமாற்றுவதை பார்க்கிறோம். அவனும் கெட்ட செயல்களில் தீமையான காரியங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுவதை பார்க்கிறோம். என்ன காரணம்? மறுமை நம்பிக்கை வந்துவிட்டால் கண்டிப்பாக அவனிடத்திலே நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும். அவன் நல்லவனாக வாழ வேண்டும், தீமையின் பக்கம் செல்லக்கூடாது. ஆனால் மறுமையை நம்புகிறேன் என்று சொல்லக்கூடியவனிடத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்க முடிகிறது. என்ன காரணம் என்றால், இவன் மறுமையை மந்திரம் போல சொல்லிக் கொள்கிறான். மறுமையை எப்படி நம்புறான்? எப்படி நம்பணுமோ அப்படி நம்பல. மறுமன் ஒண்ணு இருக்குது அப்படின்னு வாயளவுல சொல்லிக்கிறான். அந்த மறுமை எப்படி இருக்கும், இந்த உலகத்தோட ஒப்பிடும் போது அது எப்படி உயர்ந்தது, இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக நம்ம வாழும் போது அதற்கு மறுமையில என்ன பரிசுகள் கிடைக்கிறது. நல்லவனா வாழ்றது கஷ்டம்தான். இந்த உலகத்தில் நல்லவனா வாழ்ந்தா பல விஷயங்களை இழக்க நேரிடும், உண்மைதான். அப்படி இழக்கும் போது ஒரு மூமின் என்ன நினைப்பா, உலகத்துல அல்லாஹ்வுக்காக இதெல்லாம் நம்ம இழந்தாலும் மறுமையில அல்லாஹ் இதைவிட சிறந்த பரிசை கொடுக்கிறான் என்று அவன் நினைக்கும் போது நல்லவனாக வாழ்ந்து விடுவான். நல்லவனாக வாழும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வான், அதை பொறுத்துக் கொள்வான். ஆனா மனுஷன் பல பேரு இந்த மாதிரியான எண்ணம் இல்லாமல் அவன் இந்த உலகத்தை முற்படுத்தி மறுமையை மறக்கக்கூடியவனாக வாழ்கிறான். காரணம் என்ன? மறுமையை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பல. அதனாலே அந்த மறுமை நம்பிக்கை அவன்கிட்ட வேலை செய்ய மாட்டேங்குது. முஸ்லிமா இருந்தாலும் மறுமையை நம்பக்கூடியவனாக இருந்தாலும் அவனிடத்துல நல்ல மாற்றங்களை பார்க்க முடியல.
தீமையை விட்டு விலகிய ஒரு வாழ்க்கையை அவனிடத்துல காண முடியல. காரணம் மறுமையை நம்ப வேண்டிய இடத்துல நம்பல. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை நம்ம எப்படி நம்ப வேண்டும், எந்த இடத்துல மறுமையை வைக்கணும் என்று திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, இந்த உலகத்தை விட மறுமை சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஸ்லிம்களாகிய நாம் மறுமை எப்படி நம்பணுமா? இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விடவும் சிறந்த வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை அந்த மறுமை வாழ்க்கை. இப்படி நீ மறுமையை நம்பு. திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்துல மனுஷன் என்னென்னலாம் விரும்புவான், இந்த உலகத்துல எதை விரும்புறான், எதை பெரிய சொத்தா நினைக்கிறான், அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் அந்த வசனத்துல பட்டியல் போடுறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன். பெண்கள், ஆண் மக்கள், இதெல்லாம் மனுஷன் விரும்புறான். மனைவிமார்கள் இருக்கணும் விரும்புறான். நிறைய ஆண் குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று நேசிக்கிறான். மனுஷன் எதெல்லாம் பெரிய சொத்தா நினைக்கிறானோ அத்தனை அல்லாஹ் பட்டியல் போடுறான். பெண்கள், ஆண் மக்கள், ஒல் கனாத்தீரில் கந்தரத்தி மினல் தஹபி வல் ஃபில்லா. தங்கம் வெள்ளி குவியல்கள், தங்கம் வெள்ளி மனுஷன் விரும்பக்கூடியது. அந்த தங்கம் வெள்ளி குவியல்கள், வல் ஹைலில் முஸவ்வமத்தி அடையாளமிடப்பட்ட குதிரைகள். அந்த காலத்துல குதிரைகள் தான் பெரிய வாகனம். இன்னைக்கு குதிரை மாறி போச்சு. ஹீரோ ஹோண்டா, ஸ்பிளண்டரு, என்னென்னமோ வாகனம் வந்துருச்சு. அந்த வாகனத்தை எல்லாம் நம்ம சேர்த்துக்கிற வேண்டியதுதான். ஒல் அன்ஆம் கால்நடைகள், ஒல் ஹரிஸ் விளைநிலங்கள். சொத்து பத்துகளை மனுஷன் விரும்புறான்ல, நிறைய ஏக்கர் கணக்குல இடம் இருக்கணும், தோட்டந்தரவுகள் இருக்கணும். அத்தனை அல்லாஹ் சொல்லிட்டு கேட்கிறான், லாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா. இதெல்லாம் இந்த அழியக்கூடிய அற்பமான உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்கள், தங்கம் வெள்ளி எல்லாமே. வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ்விடத்தில் இதைவிட அழகான அற்புதமான வாழ்க்கை இருக்கிறது. மேலும் அல்லாஹ் அந்த வசனத்தை தொடருகிறான். புல் நபி, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு நீங்கள் போதியுங்கள். அவ் நபியுக்கும் பி கைரும் மின் தாலிக்கும் லில்லதீன தகவ் இந்த ரப்பிஹிம். தங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இதைவிடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? தங்கத்தை விட, வெள்ளியை விட, நீ சம்பாதித்த சொத்து பத்துகளை விட, நீ பெற்றெடுத்த ஆண் மக்களை விட, உலகத்தை நீ எதப்பா விரும்புற, எல்லாத்தையும் விட சிறந்தது ஒண்ணு இருக்குது. அதை உனக்கு சொல்லட்டுமா? நபியே, மக்கள்கிட்ட கேளுங்க, அதை சொல்லிக் கொடுங்க. தங்கத்தை விட, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது ஒண்ணு இருக்குது. அதை நிறைய பேர் புரியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறார். அது என்னது? உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது எது? ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா. பக்கத்திலே ஆறுகள், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்க சோலைகள் தான் இந்த உலகத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்கும்? வஸ்வாஜு முத்தஹரா, தூய்மையான துணைகள் இந்த உலகத்தை விட சிறந்தது. ஒரில்வானும் மினல்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தம், திருப்தி. இங்க நம்ம வாழ்றோம், யாருக்காவது தெரியுமா அல்லாஹ் நம்மளை விரும்புறான்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்வான், கடைசியில கெட்டவனா மாறிடுவான். அல்லாஹ்வுடைய திருப்தி அவனுக்கு உறுதியா கிடைச்சிருக்கு என்று யாரையும் சொல்ல முடியாது. நபிமார்கள், அல்லாஹ்வால் அறிவித்து கொடுக்கப்பட்ட நல்லவர்கள், அவங்களுக்கு அப்படி சொல்லலாம். ஆனா நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் மறுமையில சொர்க்கவாசிகள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் திருப்தியை, நேசத்தை உணர்வார்கள். அல்லாஹ் நம்ம மேல பாசம் காட்டுறான், அந்த பாசத்தை உணர்வார்கள். இது எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் எவ்வளவு மட்டமானது, மறுமை எவ்வளவு உன்னதமானது, அதை அழகா விளக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வமௌலியு சௌத்தி அஹதிக்கும் மினல் ஜன்னா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு உனக்கு இடம் கிடைப்பது
இந்த உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விடவும் உனக்கு சிறந்தது. எவ்வளவு இடம்? ஏக்கர் கணக்கில் இல்லப்பா, ஒரு சாட்டை அளவு இடம். ஒரு சாட்டை எவ்வளவு பெருசா இருக்கும்? 1 மீட்டர் 1.5 மீட்டர் இருக்குமா? ஒரு மனுஷனை கபர் குழியில அடக்கிற அளவுக்கு சொர்க்கத்துல ஒரு படுக்கிற அளவுக்கு 6 அடி சொர்க்கத்துல உனக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விடவும் சிறந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீ பூமி முழுக்க சொத்து வச்சிருக்க. இந்த பூமியே உன் பூமி தான் வச்சுக்கிறோமே. உலகம் எல்லாம் உன் ஆட்சி தான், எல்லாமே உன் நாடு தான். உலகத்துல உள்ள அத்தனை சொத்து உன் சொத்து தான். ஆனா உனக்கு சொர்க்கம் கிடைக்கல. நீ அல்லாஹ்வுக்கு ஒப்பான வாழ்க்கையை வாழ்ந்து சொர்க்கத்தை அடையவில்லை. இப்ப அல்லாஹ்ட்ட போய், இறைவா இந்த பூமி முழுக்க என் சொத்து தான், தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் வச்சுக்கோ, எனக்கு சொர்க்கத்துல ஒரு சாட்டை அளவு 1 மீட்டர் அளவு இடம் கொடு அப்படின்னு கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவானா? யாருக்கு வேணும் உன் சொத்து? இந்த துனியா யாருக்கு வேணும்? அந்த அற்பமானது, இது உன்னதமானது உனக்கு ஒரு ஜான் கூட இடம் தர முடியாது. அல்லாஹ் என்ன செய்வான்? மறுத்துருவான். காசு பணம், இந்த ஒட்டுமொத்த உலகம், இங்க மனுஷன் எதான் விரும்புறானோ அதெல்லாம் இங்க செல்லா காசு. ஒரு ஜான் இடத்தை கூட வாங்க முடியாது இந்த துனியாவை வைத்து. அவ்வளவு அற்புதமானது சொர்க்கம். இந்த உலகத்திலே மதிப்பு நம்ம பார்க்கிறோம். ஒரு இடம் மக்கள் கூடக்கூடிய இடமாக, வசதி வாய்ப்புகள் உள்ள இடமாக, தண்ணி வசதி, போக்குவரத்து வசதி, எல்லா வசதி இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு வீடு வாங்க போறோம். அது எவ்வளவு மதிப்புள்ளதா இருக்குது, எவ்வளவு ஹை ரேட் சொல்றான், அதுக்கு எவ்வளவு போட்டி இருக்குது. இந்த உலகத்திலே, அழியக்கூடிய உலகத்திலே இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா, இதை விட உன்னதமான வாழ்க்கையில ஒரு இடத்தை வாங்குறது, நமக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்குறது, அது எவ்வளவு பெரிய பாக்கியம், அது எவ்வளவு பெரிய பெருமை என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு முறை நபி அவர்கள் சொன்னார்கள், புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வல நசீஃபுஹா அலா ரஸிஹா கைருன் மின துன்யா வமா ஃபீஹா. சொர்க்கத்து பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் ஆடைகளை தயார் செஞ்சு கொடுத்திருப்பான். தலையில அவங்க ஒரு முக்காடு போடுவாங்க. சொர்க்கத்து பெண் தலையில் போடக்கூடிய அந்த முக்காடு இந்த உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விடவும் சிறந்தது. என்னவா? சொர்க்கத்து பெண் தலையில் போடக்கூடிய அந்த ஒரு முக்காடு ஒட்டுமொத்த இந்த உலகத்தை விடவும் சிறந்தது. உலகத்தில் நம்ம எத்தனை விஷயங்களை பார்த்து பிரமிக்கிறோம். கண்ணை கவரக்கூடிய அற்புத இயற்கை காட்சிகளை பார்க்கிறோம். விண்ணை முட்டக்கூடிய மலை சேரங்களை பார்க்கிறோம். கண்ணாடி போன்று பளபளவென்ற இருக்கக்கூடிய நீரோடைகளை பார்க்கிறோம். இப்படி மனிதன் விரும்பக்கூடிய விஷயங்கள், பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் என்னென்னமோ இருக்குது. அல்லாஹ் சொல்றான், எதை வேணா நீ பாரு, உலகத்தில் நீ எதை பார்த்து பிரமிச்சாலும் மறுமையில அந்த பெண்மணி தலையில முக்காடு போடுறாளே, அந்த முக்காடுக்கு இது ஈடாகாது. நீ என்னத்தை பார்த்தாலும் சரி, எதை பார்த்து உலகத்துல பிரமிச்சாலும் மறுமையில ஒரு ஜான் இடத்தை கூட நீ வாங்க முடியாது. அது எல்லாத்தையும் விட அது சிறந்தது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தியும் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் மறுமையோடு ஒப்பிடும்போது எவ்வளவு அற்பமானது, அத நபி அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல மக்களுக்கு விளக்குறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு கடைத்தெருக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பஜாருக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கூடக்கூடிய இடம். அங்க ஒரு கழுதை செத்து கிடக்குது. ஒரு கழுதை செத்து கிடக்குது. அந்த கழுதைக்கு காது ஊனமா வேற இருக்குது. குட்டை காதா, சின்ன காதா, ஊனமா இருக்குது, செத்து கிடக்குது. சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹதாலஹு பிதிர்ஹமின். இந்த செத்த கழுதைய 1 திர்ஹம் கொடுத்து நீங்க யாராவது வாங்குவீங்களா? இந்த செத்து போன கழுதைய 1 திர்ஹம் கொடுத்து யாராவது வாங்குவீங்களா? ஒரே 1 திர்ஹம் தான். ஒத்த காசு கொடுத்தா இந்த கழுதையை கொடுத்துருவாங்க. இந்த வியாபாரத்தை நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, இதை யார் விரும்புவா? இதை சும்மா கொடுத்தாலே விரும்ப மாட்டோம். செத்து போச்சு, கழுதை செத்து போச்சு, அது உயிரோடு இருந்தாலும் எவனும் வாங்க மாட்டான். பார்க்கிறதுக்கே அகோரமாக இருக்கிறது, ஊனமாக இருக்கிறது. அப்ப செத்து போன ஊனமா இருக்கக்கூடிய இந்த கழுதைய காசு கொடுத்து யார் வாங்குவா? அது வேண்டாம்னு சொல்லி தானே குப்பையில வந்து கொட்டி இருக்கிறாங்க. இந்த கழுதை வேண்டாம், யாரும் வாங்க மாட்டா, அப்படிங்கறதுனாலதான் குப்பை தொட்டில கிடக்குது.
இது விலை மதிப்பு சொன்னா இதை காசு கொடுத்து வித்திருப்பானே, இதை யார் வாங்க போறா, இதெல்லாம் எங்களுக்கு சும்மா கொடுத்தாலும் வேண்டாம் என்று சஹாபாக்கள் அந்த கழுதையை பற்றி தங்களுடைய மதிப்பீட்டை தெரிவிக்கிறார்கள். இப்ப நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லதுன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், இந்த கழுதை உங்களிடத்தில் எவ்வளவு அற்பமானதோ, எவ்வளவு கேவலமானதோ, எவ்வளவு மட்டமானதோ, அதை விடவும் இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் மட்டமானது. நீங்க என்னமோ பெருசா நினைச்சுக்கிறீங்க, ஆஹா ஓஹோன்னு நினைச்சுக்கிறீங்க. அல்லாஹ்வை பொறுத்தவரை இந்த துனியாவுக்கு அல்லாஹ் என்ன மதிப்பை கொடுத்திருக்கிறா, செத்த கழுதை மாதிரி அல்லாஹ்விடத்தில் இந்த துனியா, ஊனமான கழுதை மாதிரி. அதை நீங்க எப்படி மதிக்கிறீங்க? அதை விட அல்லாஹ் கேவலமா பார்க்கிற இந்த துனியாவை. இதுதான் அல்லாஹ்விடத்துல என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனா சமுதாயத்துல இது எத்தனை பேர் வழங்கி வச்சிருக்கிறாங்க? மறுமையை விட துனியா தான் பெருசு நினைக்கிறான். இந்த துனியாவில் நல்லபடியா வாழ்ந்து செத்து போகணும். மறுமை அது அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அந்த மறுமை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அதை பத்தி அறிவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்விடத்துல இந்த துனியா செத்த கழுதைக்கு சமமானது. அதனாலதான் எல்லா பேருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான் இரணத்தை, இந்த துனியாவை வாரி கொடுக்கிறான். அல்லாஹ்வை நம்புறவன் நல்லா தானே இருக்கிறான். அல்லாஹ்வை நம்புறவனுக்கு அல்லாஹ் இந்த ரிஸ்க கொடுக்கிறான். அல்லாஹ்வை நம்பாத காபிரி, அல்லாஹ்வை ஏசக்கூடியவன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன், நன்றி கெட்டவனாக வாழ்கிறான், அவனுக்கு அல்லாஹ் துனியாவை கொடுக்கத்தான் செய்யறான். அவனும் சம்பாதிக்கிறான், அவனுக்கும் சூரியன் உதிக்குது, அவனும் அல்லாஹ்வுடைய காற்று அனுபவிக்கிறான், எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். இது மட்டமானது, தின்னுட்டு போ. அற்பமான செத்த கழுதை, அதை எவனா சண்டை போட்டா நம்ம ஏதாவது பண்ணுவோமா? செத்த கழுதை நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி கிடக்குது. 4 பேர் வந்து எனக்கு தான் வேணும், உனக்கு தான் வேணும் அப்படின்னு போட்டி போட்டு நிக்கிறான். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? எடுக்காதீங்கடா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோமா? அற்பமான இதுக்கு ஏன்டா சண்டை போடுறீங்க, எடுத்துட்டு போங்கடா. நம்ம வீட்டுல குப்பை கிடக்குது, அதை 4 பேர் வந்து எடுக்க சண்டை போடுறான், எடுத்துட்டு போடா, இதுக்கு ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவை அற்பத்திலும் அற்பமாக கருதுகிறான் மறுமையோட ஒப்பிடும் போது. அப்ப இந்த துனியாவை காபிர் திங்கிறானா, தின்னுட்டு போ. மட்டமானதை திங்கிற, நாசமாக கூடியதை திங்கிற, அழியக்கூடியதை திங்கிற, கேவலமானதை திங்கிற, தின்னுட்டு போ. ஆனா மறுமை இருக்குதே, அதுல உனக்கு 5 பைசா கொடுக்க மாட்டேன். அதுல நீ ஒரு சின்னஞ்சிறு இன்பத்தை கூட அனுபவிக்க முடியாது. மட்டமானதுங்கிறதுனாலதான் அல்லாஹ் எல்லா பேருக்கும் கொடுக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் இந்த துனியாவை பத்தி இப்படி சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் மறுமையை எப்படி குறிப்பிடுகிறான்? வல் ஆகிரத்து ஹைரு வ அப்கா, மறுமை சிறந்தது, நிரந்தரமானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மறுமை சிறந்தது, நிரந்தரமானது. இந்த உலகத்துல எது நிரந்தரம்? எதுக்காவது கேரண்டி சொல்ல முடியுமா? நம்ம இருக்கிறோம், நான் இந்த உலகத்தில் நிரந்தரமா வாழ்ந்துருவேன் சொல்ல முடியுமா? நம்ம ஆயுட்காலம் எவ்வளவு? 40 வருஷம், 50 வருஷம். சில பேருக்கு தவணையே கிடையாது, 30 வருஷம் மௌத்தா போயிருவான். சில பேரு பாலகனா இருக்கும்போது 5 வயசு பாலகனுக்கு மௌத்து வருது. இப்படி எல்லாம் மரணம் வரத்தானே செய்யுது. யாருக்குமே நிரந்தரமான வாழ்க்கை இல்ல. நம்ம உடம்பு கபருக்கு தான் போக போகுது, அழிய தான் போறோம். நம்ம உடுத்தக்கூடிய ஆடை அது நிரந்தரமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு போகுது. ஒரு 3 மாசம், ஒரு 2 மாசம், அப்புறம் இத்து கண்டலா போய் அது நாசமா போயிருது. இப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய உலகத்துல உள்ள எந்த பொருள் தான் நிரந்தரம்? குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அல்லாஹ்வை தவிர உலகத்துல உள்ள எல்லாமே அழியக்கூடியது. மனுஷன் நீ அழிஞ்சிருவ, நீ சம்பாதித்த செல்வம் அது அழியக்கூடியது, உலகமே அழியக்கூடியதப்பா. ஆனா மறுமை இருக்குது, அழியாத வாழ்க்கை. இங்க உனக்கு மௌத்து வந்துடும். மறுமையில மௌத்து உண்டா? மறுமையில மௌத்து கிடையாது. அது நிரந்தரமான வாழ்க்கை. இங்க கஷ்டப்பட்டு மாங்கன்னு முளைச்சு சொத்து பத்துல சேமிச்சு வைப்பான், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி காசு பணத்தை திரட்டி இருப்பான். திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும், அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போயிருவான். அப்ப என்ன வாழ்க்கை இது? அற்பமான வாழ்க்கை. சில பேர் கருமையா இருப்பான், கோடி கோடியா செத்து வச்சிருப்பான், அவன் திங்கிறது கூட யோசிப்பான், அனுபவிக்கிறது கூட தயங்குவான். அப்ப நீ என்ன வாழ்க்கையை நீ வாழ்ற? நீ என்னத்தை அனுபவிக்கிற? இதெல்லாம் அழியக்கூடிய வாழ்க்கை. மறுமை என்பது ஹைர், இதைவிட சிறந்தது, வபுகா, அது நிரந்தரமானது. இங்க பணக்காரனா இருந்துருவானா? எத்தனை பணக்காரன் தெருக்கு வர்றான், கோடீஸ்வரர் ஏழையா மாறுறது இல்லையா? எத்தனை பேருடைய நிலையை பார்க்கிறோம். நல்ல ஆரோக்கியமா இருப்பான், திடீர்னு நோய் நோக்காடு வந்துடும். நல்ல ஆரோக்கியமா இருப்போம், திடீர்னு சுகர், திடீர்னு பிபி, ஏதாவது வரத்தானே செய்யுது. உலகத்துல எது நிரந்தரம்? ஆரோக்கியம் நிரந்தரம் இல்ல,
நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற இன்பங்கள் சுகங்கள் அது நிரந்தரம் இல்ல, செல்வம் நிரந்தரம் இல்ல, நம்முடைய ஆயுட்காலம் உயிரோடு இருக்கிறது அது நிரந்தரம் இல்ல. ஆனா மறுமை எல்லாமே நிரந்தரம், உன்னதமானது வேற, கன்ஃபார்மாவும் இருக்குது, அது உயர்வாகவும் இருக்குது. அப்ப அது எப்படிப்பட்ட வாழ்க்கை இதோட ஒப்பிடும்போது? இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நபி அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, மறுமை எப்படியெல்லாம் அவங்க இந்த உலகத்தோட ஒப்பிட்டு சிறப்பிச்சு கூறியிருக்காங்கன்னு பாருங்களேன். முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா மிஸ்லுமா யஜ்அல் அஹதுக்கும் உஸ்பஹு ஃபில் யம்மி. இந்த துன்யா மறுமையோட ஒப்பிடும்போது எவ்வளவு தெரியுமா? ஒரு பெரிய கடல்ல உன் விரலை நீ விட்டு முக்கி எடுக்கிற பெரிய கடல், கண்ணை கெட்டுற அளவுக்கு பறஞ்சு விரிஞ்சு கிடக்குது கடல். அவ்வளவு பெரிய கடல்ல விரலை விட்டு எடுக்கிற இந்த விரல்ல எவ்வளவு தண்ணி ஒட்டும்? பெரிய கடலுக்குள்ள ஒரு விரலை விட்டு எடுத்தா இந்த விரல்ல எவ்வளவு பானி எடுத்துருவ? இம்புட்டுக்கான எடுப்ப, லைட்டா ஒட்டி இருக்கும். ஆனா கடலு பிரம்மாண்டமா இருக்குது. இது மாதிரிதான் இந்த துன்யா. உன் விரல்ல இருக்கிற தண்ணி அதுதான் இந்த துன்யா, கடல் மாதிரி பறஞ்சு விரிஞ்சு கிடக்குது, அதுதான்ப்பா ஆகிரத்து, அதான்ப்பா மறுமை. அப்ப இந்த துன்யாவும் மறுமையோட ஒப்பிட்டு பார்த்தா துன்யா இவ்வளவு அற்பமானது, மறுமை எவ்வளவு உன்னதமானது, கடல் மாதிரி பறஞ்சு விழுந்தது. அப்ப துன்யாவுடைய சுகங்கள் எல்லாம் இந்த மாதிரி, மறுமையுடைய சுகங்கள் இன்பங்கள் அதெல்லாம் கடல் மாதிரி பறந்து விரிந்தது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் மறுமை வாழ்க்கையை பற்றி நபி தோழர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார்கள். அது என்ன சந்தர்ப்பம்னா, கந்தக் போர்க்களம், அகல் போர் என்று சொல்லுவோம். மதீனாவை சுத்தி நபி அவர்கள் குழி தோன்றாங்க, எதிரிகள் உள்ளக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. குழியை தோன்றது யாரு? சஹாபாக்கள் தான் குழி தோன்றாங்க. அருமை நபி தோழர்கள் அதிகாலை நேரத்தில் குழி தோன்றாங்க. கடுமையான பனி, இந்த அரபு நாட்டு பனி போனவங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டு பனி மாதிரிலாம் இருக்காது. அந்த பனி வந்துச்சுன்னா உதடு வெடிச்சு ரத்தம் வந்துடும், கைகாலெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு கொடூரமான பனி. சில நேரங்களில் பைப்பெல்லாம் உறைஞ்சு, பனிக்கட்டியா உறைஞ்சு பைப்பு கூட வெடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு பயங்கரமான பனி நிலவக்கூடிய காலநிலை தான் அரபு நாடுகள்ல இருக்குது. அந்த மாதிரியான நேரத்தில் சஹாபாக்கள் குழி தோண்டி இருக்கிறார்கள். இதை பார்த்தோம் நபி தோழர்களுக்கே, நபி அவர்களுக்கே பொறுக்க முடியல. அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. அந்த சஹாபாக்களுக்கு என்ன செய்ய முடியும்? துஆ தான் செய்ய முடியும். அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா, இறைவா வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான், இதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்கிறாங்க நபி அவர்கள். இந்த துனியா இருக்குதுப்பா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்ல. வாழ்க்கைன்னு சொன்னா மறுமைதான் வாழ்க்கை. அப்ப இது போலி வாழ்க்கை, இது அழியக்கூடிய வாழ்க்கை, இது லைபும் லஹவு, இது வீணும் விளையாட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இது வீணும் விளையாட்டு அழியக்கூடியது. வாழ்க்கைன்னு சொன்னா அதுதான் வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கைக்காக பாடுபடக்கூடிய இந்த அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் இறைவனே நீ மன்னித்து விடு. அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறாங்க. சஹாபாக்கள் அதுக்கு பதில் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து நாங்க உங்களை விட்டுட்டு ஓடிடுவோம் நினைக்கிறீங்களா? மாட்டோம். நஹனுல்லதீன பாயவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா. நாங்கள் யாரு தெரியுமா? மரணமே வந்தாலும் சரி நபியே உங்களை விட்டு ஓடிவிட மாட்டோம் என்று உங்களிடம் நாங்கள் உறுதி பிரமாணம் எடுத்திருக்கிறோம். உங்களை விட்டு ஓடி போக மாட்டோம், மௌத்தே வந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று சஹாபாக்கள் பதில் கொடுக்கிறாங்க. இந்த செய்தி புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நபி அவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க, வாழ்க்கை என்பது அதுதான் வாழ்க்கை. அப்ப இது என்னது? இதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்கிறாங்க நபி அவர்கள். மறுமையோடு ஒப்பிட்டு பார்த்தா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்ல என்று குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த மறுமை வாழ்க்கை சிறந்ததுன்னு பல இடங்களில் சொல்லப்படுது. இந்த உலகம் மறுமையோடு ஒப்பிடும் போது தாழ்ந்ததுன்னு சொல்லப்படுது. அது எப்படி எல்லாம் உயர்ந்தது, அது எப்படி எல்லாம் கண்ணியமிக்கது, சிறந்தது, அத நபி அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் விளக்குறாங்க. மறுமை வாழ்க்கை இந்த உலகத்துல விட எப்படி எல்லாம் உயர்ந்ததா இருக்கும் நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமையில ஒரு மனுஷன் வருவான், அவன் தான் இந்த உலகத்துல பயங்கரமா கஷ்டப்பட்டவன், அடி உத வாங்கினவன், ஏழ்மையில உழன்றவன், பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிச்சவன் அவன் தான். அவனை மிஞ்சி அவனும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க முடியாது. அப்படி கஷ்டத்தை அனுபவிச்சவனா இருப்பான், ஆக கஷ்டம். அவன் மறுமையில வருவான், சொர்க்கவாசியா இருப்பான்.
அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? சொர்க்கத்துக்குள்ள அவனை விட்டுட்டு அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சதுக்கு பின்னாடி அவனை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, ஹல் மர்ரபிக்க சித்தத்தும் கத்து ஹல் ராய்த்த பூசன் கத்து, உலகத்திலே நீ வாழும்போது ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீ பார்த்தியா? ஏதாவது ஒரு சிரமம் உன் வாழ்க்கையில் அப்படியே கடந்து போச்சாப்பா நீ உலகத்துல வாழும்போது? அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பான். இவன் தான் பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சவன், இவனை மாதிரி யாரும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க முடியாது. அவ்வளவு உச்சகட்டமான சிரமங்களை அனுபவித்து உலகத்துல நொந்து நூலா போனவன் இவன் சொர்க்கவாசியா இருப்பானா? சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் இப்படி கேட்பானா? என்ன பதில் சொல்லுவான்? கஷ்டமா சிரமமா அதெல்லாம் நான் ஒன்னத்தையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவானா? அப்ப சொர்க்கத்து இன்பம் எப்படி இருக்கும்? விவரிக்கவே முடியாதது. மனுஷன் பட்ட கஷ்டம், துன்பம், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மறக்கடிக்க செய்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய இன்பம் அங்க இருக்கும். மனுஷன் மறந்துருவான், கஷ்டத்தையே மறந்துருவான். அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கான். இந்த உலகத்துல என்னத்தை கொடுத்தாலும் ஒருவனுடைய கவலையை போக்க முடியுமா? நம்ம அழகா ஒரு பிள்ளைய வளர்க்கிறோம், ஆர்வத்தோட வளர்க்கிறோம். அந்த சின்னஞ்சிறு பிள்ளை சீக்கிரமே மௌத்தா போயிடுச்சு, எவ்வளவு துன்பம் இருக்கும். அந்த மாதிரி துன்பத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ ஒரு ஆள் வந்து நிறைய அழகான அற்புதமான சுவையான பிரியாணியை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, கவலையை மறங்கன்னு. சாப்பிட முடியுமா நம்மளால? இந்த மாதிரி ஒரு துக்கமான நேரத்துல பழங்கள் கொண்டு வந்து கொடுத்தா, சொத்து மொத்துகளை காசு வந்து கொடுத்தா, உலகத்துல எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த கவலையை நம்மளால மறக்க முடியுமாங்க? முடியாது. இந்த உலகத்துடைய பொருட்களால கவலையை மறக்க செய்ய முடியாது. ஆனா மறுமையுடைய இன்பம் எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் நம்ம மைண்ட விட்டு பறந்து போயிடும், அது கவலையே இருக்காது. அந்த கவலையெல்லாம் தூக்கி வாரி போற்றும் மறுமையுடைய இன்பங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மறுமையில சொர்க்கவாசிகள் முத சொர்க்கத்துக்கு போவாங்களா? இதெல்லாம் நம்ம வழங்கி வச்சுக்கணும். அப்பதான் மறுமை நம்பிக்கை நம்மகிட்ட கரெக்டா வேலை செய்யும். இந்த துனியாவா மறுமையா என்று வரும்போது யார் சரியாக இந்த மறுமையை புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் மறுமையை தேர்வு செய்வார்கள். மறுமையை ஒழுங்கா விளங்காதவன், புரியாதவன் இந்த துனியாவில் ஒழுங்கு நாசமா போயிடுவான். மறுமையில சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவாங்க. எப்படி போவாங்க? அலா சூரத்தில் கமரி லைலத்தல் பத்ரி, பௌர்ணமி இரவு அன்று. பௌர்ணமி எப்படி பிரகாசமா இருக்குது, நிலவு பார்க்கிறதுக்கு ரம்மியமா அழகாக இருக்குதுல, அந்த மாதிரி சொர்க்கவாசிகள் பிரகாசித்துக் கொண்டு ஜொலித்துக் கொண்டு அவங்க சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. எல்லா பேரும் ஒரே தோற்றத்தில் இருப்பாங்க என்று நபி உங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்துலதான் கருப்பு வெள்ளை குட்டை நெட்டை அழகு இல்ல அசிங்கம் இப்படி எல்லாம் இந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆனா மறுமையில சொர்க்கவாசிகள் போவாங்க, அங்க குறைபாட்டுக்கு வேலையே இல்லை. அங்க எந்த குறைபாட்டையும் அல்லாஹ் தோற்றத்தில் வைக்க மாட்டான். எல்லா பேரும் எப்படி இருப்போமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்துல இருப்போம். மின்னிக்கொண்டு சில பேர் நட்சத்திரம் மாதிரி, சில பேர் சந்திரன் மாதிரி மின்னிக்கொண்டு சொர்க்கத்துக்குள் செல்வார்கள். லா எபுலூன், சொர்க்கவாசிகள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள், சிறுநீரே வராதங்க. ஒலா எத்தகப்பத்தூன், மலம் கழிக்க மாட்டார்கள், மலஞ்சலத்துக்கு வேலையே இல்லை. ஒலா எம்தகித்தூன், மூக்கு சிந்த, அடிக்கடி மூக்கு சிந்துறோம், தும்மல் வருது, சளி வருது, அதுக்கு வேலையே இல்ல. ஒலா எத்துஃபிலூன், எச்சி துப்ப மாட்டாங்க. இதெல்லாம் சொர்க்கவாசிகளுடைய தன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீங்களா அப்படி வாழ முடியுமா? மலஞ்சலம் கழிக்காம, சிறுநீர் கழிக்காம, சளி இல்லாத மனுஷன் யாருமே இல்ல. எல்லா பேருக்கும் கொஞ்சமாவது சளி இருக்குது. இப்படி எல்லாம் இந்த உலகத்துடைய நிலை. மறுமையில சொர்க்கவாசிகள் தலை சீவுவாங்களே, அம்சாத்தும் தஹப், அவங்க சீவக்கூடிய சீப்பு கூட தங்கத்தால இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப மலஞ்சலத்துக்கு வேலை இல்லைன்னா அப்ப சொர்க்கவாசிகள் சாப்பிட மாட்டாங்களா? எல்லாம் சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்க? நிறைய சாப்பிடுவாங்க. இங்க நம்ம என்னத்தை சாப்பிட போறோம்? ஒரு கொஞ்சம் கூடுதலா ஒரு அளவு தான், லிமிட் தான். அந்த லிமிட்டை தாண்டி போச்சுன்னா டேஞ்சரா போயிருது. ஒண்ணு முன்னாடி இருந்து வருது அல்லது பின்னாடி இருந்து வந்துருது, சிக்கலா போயிருது. சில பேருக்கு லோடு அதிகமாயிருச்சுன்னா அப்படியே இந்த லோடு ஏத்துற லாரி தள்ளாடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூச்சு திணறிக்கிட்டு அங்க இங்கே நம்ம சுத்துறத பாக்குறோம். அது செமிக்கிறதுக்கு ஏதாவது ஜிஞ்சரு செவனப்பு அந்த அப்புன்னு சொல்லி எதையாவது சாப்பிட வேண்டிய நிலை இருக்குது. ஒரு லிமிட் தான்.
அதை தாண்டி போகும்போது அதுவே நமக்கு துன்பமாக மாறிவிடுகிறது. ஆனால் சொர்க்கத்தில் லிமிட்டே கிடையாது. சொர்க்கவாசிகள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னா நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. இன் அஹதஹும் லயோதா குவத்த மேத்தி ரஜுலின், சொர்க்கத்தில் ஒருவர் 100 பேருடைய ஆற்றல் வழங்கப்படுவார். 100 பேருக்கு சக்தி அல்ல ஒரு ஆளுக்கு வழங்குவான். ஃபில் மதாமி வல் மஷ்ரபி வஸ் ஸஹவதி வல் ஜிமாய், சாப்பிடுவதில், குடிப்பதில், பாலுணர்வு ஏற்படுவதில், உடலுறவு கொள்வதில் கூட 100 பேருக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அந்த சக்தியை மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு ஆளுக்கு அல்லாஹ் வழங்குவான். 100 பேர் என்ன சாப்பிடுவான், அத மறுமையில் ஒரு ஆள் சாப்பிடலாம். இங்க சாப்பிட முடியுமா? இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இவ்வளவு பேர் என்னத்தை சாப்பிடுவோமோ அது ஒரு ஆள் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? அது சாத்தியமா? முடியாது. எவ்வளவு சாப்பாடு டேஸ்டா இருந்தாலும் உள்ளக்க போகாது, லிமிட் தான். ஆனா மறுமையில 100 பேர், ஒரு பெரிய கூட்டம் என்னத்தை சாப்பிடுமோ அவ்வளவு சாப்பிட அண்டா அண்டாவா குண்டா குண்டாவா சாப்பிடலாம். இங்க நம்ம அப்படி சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவான், சரியான திண்ணி பண்டாரமா இருப்பான் போல அப்படி என்ன செய்வான், ரொம்ப நினைக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா மறுமையில சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்ப இவ்வளவு சாப்பிடுறாங்களே, அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இங்க உள்ள சாப்பாடு எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். இங்க நம்ம சாப்பிட முடியும். எவ்வளவு காலத்துக்கு சாப்பிட முடியும்? ஒரு 30-35 வயசு வரைக்கும் நம்ம விரும்பி எதை சாப்பிடலாம். ஆனா 35-40 கடந்துட்டோம், இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு சொல்றான். கறி திங்காத, உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, கறியை திங்க விட மாட்டேங்கிறான். அதே மாதிரி பழங்களை திங்காத, அது திண்டா உனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்ற. பழங்கள் சில பேருக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு சுகர் இருக்குது, இனிப்பு திங்காதன்றான். அவ்வளவு முக்காவாசி உணவு கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அப்புறம் எல்லாமே ரிப்பேர் ஆயிடுது. வயிறு ரிப்பேர் ஆயிடுது, கிட்னி ரிப்பேர் ஆயிடுது, எல்லாமே ரிப்பேர் ஆயிடுதா. சாப்பாடு உள்ளக போக மாட்டேங்குது, சாப்பிட முடியல. கடைசியில என்ன, வெறுமனே கூலை மட்டும் சாப்பிட்டு நீ சாவு அப்படிங்கிறான். கூலை மட்டும் தான் சாப்பிடணும். அந்த மாதிரி நிலை இந்த உலகத்துல. ஆனா மறுமையில் அப்படியா? எந்த சைடு எஃபெக்டும் எதுவும் தடையே கிடையாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்ப இவ்வளவு சாப்பிடுறாங்களே, அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னத்தான் ஆகுது? நம்ம இங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிட்டு அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு இருக்கோம், டாய்லெட் போறோம். மறுமையில இவ்வளவு சாப்பாடை சாப்பிட்டா, 100 பேர் சாப்பிடுற சாப்பாடை சாப்பிட்டா என்ன ஆகுறது? எத்தனை பேரோட டாய்லெட் போகணும்? அப்ப சஹாபாக்களுக்கு இந்த சந்தேகம் வருது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஃபமா பாலு தஆமி யா ரசூலல்லாஹ், இவ்வளவு சாப்பிடுறாங்களே சொர்க்கவாசிகள், அந்த சாப்பாடெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மலஞ்சல வராது, ஜுசாவ் வரசோன் கரஸைல் மிஸ்கி, ஒரு ஏப்பம் தான் விடுவாங்க சொர்க்கவாசிகள். இவ்வளவுத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு ஏப்பம் தான் விடுவாங்க, வயிறு ஒட்டிரும். அவ்வளவு ஒரு நிமிஷத்துல செமிச்சிடும். ஒரு ஏப்பம் விட வேண்டியது, எல்லா சாப்பாடும் காட்டா பறந்து போயிரும், வயிறு திரும்ப ஒட்டிரும். திரும்ப ஒரு கூட்டம் சாப்பிடக்கூடிய சாப்பாடை சாப்பிட வேண்டியது, திரும்ப ஒரு ஏப்பத்தை விட வேண்டியது. இப்படி அல்லாஹ் செட்டப் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் இந்த துனியாவுல சாத்தியமா? இந்த துனியாவுல கிடைக்குமா? மறுமையில் அல்லாஹ் இப்படி செஞ்சு வச்சிருக்கிறானே, அப்படிப்பட்ட இன்பங்களை. அந்த ஏப்பம் கூட எப்படி இருக்கும்? இங்க ஒருத்தர் தின்னுட்டு ஏப்பம் விட்டா அம்மாடி அது தாங்க முடியல, ஓட்ட முடிக்கணும். சொர்க்கவாசிகள் ஏப்பம் விடுவாங்க, அந்த ஏப்பம் கூட எப்படி இருக்குமா? வேர்வை வருமா, ஏப்பம் வருமா? மிஸ்கி, கஸ்தூரி மனம் கமலுகிறது, நறுமணம் அடிக்கிறது. அது மாதிரி அவர்களுடைய ஏப்பமும் வியர்வையும் இருக்கும். அங்க கெட்ட வாடைக்கு துர்வாடைக்கு வேலையே இல்ல. அந்த ஏப்பமும் வேர்வையும் கூட கஸ்தூரி கமல்வதை போல அது கமலும் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை இதெல்லாம் இந்த உலகத்துல சாத்தியமா என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போன உடனே அறிவிப்பு செய்ய வைப்பான். ஒரு ஆளை வச்சு அறிவிப்பு செய்வார். அவரு சொர்க்கவாசிகளுக்கு நற்செய்தி சொல்லப்படும். அவங்க நினைச்சிட்டு வருவாங்களா, உலகத்துல நம்ம மலஞ்சலம் கழிச்சுட்டு இருந்தோம், நோய்வாய்ப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், அப்புறம் நல்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்போம். அண்ணன் தம்பி பெத்தவங்க நண்பர்கள் இப்படி எல்லாம் பழகிட்டு இருப்போமா, திடீர்னு மௌத்து வந்து புரிஞ்சிருவாங்க, நமக்கு தாங்க முடியாது, கடுமையான துன்பமா இருக்கும். இதெல்லாம் உலகத்துல. மறுமையில சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள வருவாங்களா, சரி மறு உலகம் மாதிரி தான் இருக்கும் போல என்று நினைச்சுக்கிட்டு வருவாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான். என்ன அறிவிப்பு? புகாரில இந்த அறிவிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
யாரல் ஜன்னா சொர்க்கவாசிகளே இன்னலக்கும் அன் தஸஹு ஃபலா தஸ்கமு அபதா, சொர்க்கத்துல நீங்க ஆரோக்கியமாவே இருப்பீங்க, நோய் நொடிக்கு வேலையே இல்ல, நீங்க நோய்வாய்ப்படவே மாட்டீங்க. இன்னலக்கும் அன் தஹ்யு ஃபலா தமூது அஹதா, சொர்க்கத்துல நீங்க எப்போ உயிரோட இருப்பீங்க, மௌத்தே உங்களுக்கு கிடையாது. இன்னலக்கும் அன் தஸிப்பு ஃபலா தஹரமு அபதா, சொர்க்கத்துல நீங்க எப்போ வாலிபமாவே இருப்பீங்க, என்றும் 16 தான் சொர்க்கத்துல. ஒரு காலம் நீங்க வயோதிகத்தை அடைய மாட்டீங்க, முடி நரைக்கிறது, உடல்ல வலு குறைஞ்சு இந்த கம்ப தூக்கிட்டு ஊன்றது, கூழ் உழுகிறது, நோய்வாய்ப்படுறது, முதியத்தை அடைகிறது, இதெல்லாம் கிடையாது. எப்போ நீ வாலிபனாகவே இருப்ப. இதெல்லாம் மனுஷன் விரும்புறானா இல்லையா? அவனுக்கு வயசா இருக்கும், அவன் ஒரிஜினல் வயசு சொன்னா அவனுக்கு பொறுக்க முடியல, வயசை குறைச்சு சொல்லுன்னு அடம்பிடிக்கிறான். ஏன்னா மனுஷன் என்ன செய்யறான், எப்போ நம்ம இளமையாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அது ஆனா அவன் அப்படி நினைச்சாலும் உலகத்துல முடியாது, அவன் உடம்பு அவன் தோற்றம் காட்டி கொடுத்துருது. ஆனா மறுமையில சொர்க்கவாசிகள் எப்பயும் இளமையோட இருப்பாங்க, அவங்களுக்கு வயசாகாது. இன்னலக்கும் அன் தனாமு ஃபலா தபஸு அஹதா, சொர்க்கத்தில் நீங்க எப்போதும் இன்பத்திலே இருப்பீங்க, கஷ்டத்துக்கு இங்க வேலையே இல்ல என்று அவங்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும். போன உடனே அல்லாஹ் இந்த மாதிரி என்ன செய்வான், ஒரு நற்செய்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு பாருங்களேன். இந்த உலகத்தோட ஒப்பிடும்போது அந்த மாதிரி யாராவது உலகத்துல வாழ, நோய் இல்லாம வாழ முடியுமா, மரணம் இல்லாம வாழ முடியுமா, கஷ்டம் இல்லாம ஒரு சிரமமும் இல்லை இவனுக்கு அப்படின்னு உலகத்துல எந்த மனுஷனையாவது சொல்ல முடியுமா? ஆனா மறுமையில அல்லாஹ் அந்த மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கான். மறுமையில அல்லாஹ் ஆறுகளை ஓட விட்டுருக்கான். அந்த ஆறுகள் எப்படி இருக்கும், திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. மஸலுல் ஜன்னத்தில்லதி வஇதல் முத்தகூன், இரையச்சம் உள்ளவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதே அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட தன்மை கொண்டது. ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசின், கலங்கம் இல்லாத தெளிவான கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான நீரோடைகள் சொர்க்கத்துல இருக்கும். மனுஷன் பார்த்து ஆச்சரியப்படுறானா இல்லையா? அந்த மாதிரி நீரோடைகள் உலகத்திலே சில இடங்கள்ல தான் இருக்குது. பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கும். பல எவ்வளவு அடி ஆழமா இருந்தாலும் கீழே உள்ள அந்த பாறைகள் மண்ணெல்லாம் தெரியும். அந்த மாதிரி இடங்கள் குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான் இருக்குது. மறுமையில அல்லாஹ் தயார் செய்து இருக்கக்கூடிய அந்த தண்ணி எப்படி இருக்கும் சொன்னா, கலங்கம் இல்லாம கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படி தண்ணீர் ஆறுகள் இருக்கும். தண்ணியாறு மட்டும் இல்ல, உலகத்தில் தண்ணியாறு தான் உண்டு. ஆனா மறுமையில அல்லாஹ் வன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் துஅமுஹு, வாடை மாறாத சுவை மாறாத பாலாறுகளும் சொர்க்கத்துல உண்டு. பாலே பெருக்கெடுத்து ஆறா ஓடும். இங்க பாலாறு ஓட வாய்ப்பு இருக்குதா? பால் என்ன செய்ய முடியும், சூடுபடுத்தி வைக்கணும், இல்லன்னா தெரிஞ்சு போயிடும், இல்லன்னா அது கெட்டு போயிடும். அதை பக்குவப்படுத்தணும். இங்க உள்ள பாலாறு கொஞ்சம் காசு உள்ளவன், நிறைய ஆணவம் பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன் என்ன செய்யறான், அந்த பால்ல குளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் உலகத்துல நம்ம வீண்வரையும் செய்யக்கூடாது, தடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மறுமையில் அல்லாஹ் என்ன செய்யறான், சொர்க்கவாசியை குளிக்கணுமா, பாலாத்துல குளிங்க, பாலையே அல்லாஹ் ஆறா ஓட வச்சு அதை நீராட விடுவான். அந்த பால் கெட்டு போகாது, எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வன்ஹாரும் மின் ஹம்ரின் லதத்தில் லிஷாரிபின், பருகக்கூடியவர்களுக்கு பரவசம் ஊட்டக்கூடிய மது ஆறுகளும் இருக்கும் சொர்க்கத்துல. மது ஆறுகள், அந்த மது எப்படி இருக்கும்னா பருக பருக பரவசம் ஊட்டுமா. இங்க உள்ள சாராயத்தை அப்படி கொடுக்க முடியுமா? பருக பருக மரணத்தை தான் அது என்ன செய்ய, அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு, நோய் அதிகப்படுத்தும். இந்த சாராயத்தை குடிக்கிற எப்படி குடிக்கிறான், மூக்க பொத்திட்டு குடிக்கிறான். அவனுக்கு இந்த நாட்டம் தாங்க முடியல, சாக்கடை தண்ணியை குடிக்கிற மாதிரி அதை குடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த மது அவனுக்கு என்னென்ன செய்யுது, அவனை பைத்தியமாக்கிது. சாராயம் குடிச்சவன் எங்க கிடக்குறான், அது குடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுல ஒழுங்கா கண்ணியமா டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்திட்டு வந்தவன் அந்த சாராயம் குடிச்ச முன்னாடி எங்க கிடக்குறான் பார்த்தா நாயோட குப்பத்தொட்டில கிடக்குறான், சாக்கடையில உழந்துகிட்டு இருக்கிறான், பைத்தியம் மாதிரி உளர்றான், அவன் மானத்தை அடகு வச்சிடறான். அப்ப இவ்வளவு தலைவலி வருது, சில பேருக்கு கண்ணு போகுது, சில பேருக்கு உயிர் போகுது. இவ்வளவு பாதிப்புகளையும் இந்த உலகத்தில் உள்ள மது செய்கிறது. ஆனா மறுமையில மது உண்டு. அந்த மது இந்த மாதிரியான வேலைகளை செய்யாது. நீ குடிக்கக்கூடிய உனக்கு பரவசம் ஊட்டும், இன்பத்தை கொடுக்கும், ஆனா உனக்கு பைத்தியத்தை ஏற்படுத்தாது. அல்லாஹ் மதுவை கூட எப்படி டிஃபரெண்ட் ஆக்கி வச்சிருக்கான் பாருங்களேன். இந்த மது யாருக்கு கிடைக்கும், இங்க எவன் சாராயம் குடிச்சானோ அவனுக்கு அந்த மது கிடைக்காது. இங்க சாராயம் குடிச்சவனுக்கு மறுமையில என்ன, சீல் சலம் தான் பானம். யாரு அல்லாஹ்வுக்காண்டி இந்த துனியாவை அல்லாஹ் தடை பண்ணிட்டான், அனுமதிச்ச முறையில துனியாவை அனுபவிப்போம்.
அல்லாஹ் ஹலாலாக்கிற வழியில துனியாவை அனுபவிப்போம், ஹராமான முறையில துனியா வேண்டாம் நமக்கு என்று யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் இந்த மாதிரியான பாக்கியங்களை தயார் செய்து வைத்திருக்கிறான் மறுமையில. அதே மாதிரி வன்ஹாருமின் அசலின் முசஃபா, தூய்மையான தேனாறுகளும் சொர்க்கத்தில் உண்டு. தேனாறுகள் கலப்படம் இருக்காது, ஒரிஜினல் தேனாறுகளை எல்லாம் என்ன செஞ்சிருப்பான், ஓட விட்டுருப்பான். நம்ம போய் வேணுங்கிற அளவுக்கு என்ன செய்ய வேண்டியது, குடிச்சுக்கிற வேண்டியது. இப்படி எல்லாம் மறுமையில சாப்பிடக்கூடிய ஒரு மேட்டரை கூட அப்படியே டிஃபரெண்ட் ஆக்கி வச்சிருக்கிறான். சொர்க்கவாசிகள் பழங்களை சாப்பிடுவாங்கன்னா, ஆப்பிள் பழம் வந்து உங்களுக்கு வைக்கப்படுமா, சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது இது என்ன அது மாதிரி தானே, முதல் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுருவாங்க, ஒரு பழத்தை சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டதுக்கு முன்னாடி சொல்லுவாங்களா, இதுவும் அது மாதிரி தானே இருக்கு, ஊதூபிஹி முத்தஷாபிஹா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொர்க்கவாசிகளுக்கு பழம் தரப்படும் போது அவங்க சாப்பிட்ட பின் சொல்வார்கள், இது அது மாதிரி தானே இருக்கு, ஒரே மாதிரியா கொடுக்குறீங்களே பழத்தை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா சொர்க்கவாசிகள் சாப்பிட்ட முன்னாடி தான் தெரியுமா, பழம் ஒன்னா இருந்தாலும் இது வேற ருசி அது வேற ருசி, இது ஒரு டேஸ்டா இருக்கும் அது ஒரு டேஸ்டா இருக்கும். சாப்பிட்ட டேஸ்டையே சாப்பிட மாட்டாங்க. நீங்க மனுஷன் விரும்பத்தானே செய்யறான். ஒரு ஹோட்டல்ல போனா ஒரு பெரிய புக்கை கொண்டு வந்து நீட்டான், என்ன வேணும் சாப்பாடு, அது பாத்தீங்கன்னா 150 200 அளவுக்கு வெரைட்டி வெரைட்டியா வகை வகையா வச்சிருக்கான். டேஸ்டா சாப்பிட நினைக்கிற மனுஷன் சொர்க்கத்துல எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான், நீ ஒரு இதை அனுபவிச்சுட்டேன்னு சொன்னா அதே மாதிரி ருசி கூட உனக்கு கிடைக்காதப்பா, அதை விட டிஃபரெண்டா சூப்பரான டேஸ்ட் உள்ள பழத்தை உனக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டான். இப்படி அல்லாஹ் அற்புதமான வாழ்க்கையில வச்சிருக்கிறான். இது சாப்பாடு மட்டும் இல்ல, துணைகளையும் கூட அல்லாஹ் எப்படி குறிப்பிடுறான் திருமறை குர்ஆன்ல, அஸ்வாஜு முத்தஹரா, தூய்மையான துணைகள் உங்களுக்கு சொர்க்கத்திலே உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த உலகத்தில் உள்ளவங்க தூய்மையானவங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா சொர்க்கத்தில் உள்ள அல்லாஹ் நமக்கு தயார் செய்யக்கூடிய இந்த துணைகள் தூய்மையான துணைகள். அங்க துர்வாடைக்கு வேலை இல்ல, நாற்றத்துக்கு வேலை இல்ல. அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க, நபி அவர்கள் விளக்குறாங்க. புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லவ் அன்ன இம்ராத்தம் மின் அஹ்லில் ஜன்னா இத்தலஅத் இலா அஹ்லில் அர்லி லா அலாத் மா பைனஹுமா, சொர்க்கவாசிகளில் ஒரு பெண்மணி பூமியின் பக்கம் எட்டி பார்த்தால் அந்த பெண்ணுடைய பிரகாசம் இந்த பூமி முழுக்க பரவ ஆரம்பித்து விடும். ஒரு பெண்மணி அப்படியே எட்டி பார்த்தாங்கன்னா சொர்க்கத்துல இருந்து இந்த பூமி முழுக்க அது பரவ ஆரம்பித்து விடும், வெளிச்சமாகிவிடும். வல மலஅத்துஹுரிஹா, இந்த பூமி முழுவதும் நறுமணமாகிவிடும். அந்த அளவுக்கு சொர்க்கத்து பெண்கள் மனம் உள்ளவர்களாக, கலர் உள்ளவர்களாக, ஜொலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதெல்லாம் இந்த உலகத்துல சாத்தியமா? அதே மாதிரி சொர்க்கத்துக்குள்ள போவான ஒரு மனுஷன், போனோன்னு என்ன செய்வான், அல்லாஹ் 2 ஊருலின்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அவனை வரவேற்கிறதுக்கு யாரு, பெரிய மாளிகை எல்லாம் தயார் பண்ணிடுவான். அந்த மாளிகை எப்படி இருக்கும், முத்தால தான் இருக்கும். மறுமையில அல்லாஹ் நமக்கு தயார் செய்யக்கூடிய மாளிகை முத்தால இருக்கும், ஒரே ஒரு முத்து தான். இங்க மனுஷன் என்ன செய்யறான், பில்டிங் அழகா இருக்கணும், அதுக்கு செங்கலை வச்சு சிமெண்ட வச்சு நல்லா பூசிட்டு அந்த பில்டிங்க்கு மேல கண்ணாடி கிளாஸ போடுறான், டைல்ஸ ஒட்டுறான், பாக்குறதுக்கு அப்படி பளபளன்னு இருக்கும்னு நினைக்கிறான் இல்லையா? அல்லாஹ் மறுமையில என்ன செய்வான்னா சொர்க்கவாசிகளுக்கு மாளிகையை கொடுப்பான். அந்த மாளிகை எப்படி செய்வான், ஒரே ஒரு முத்துல இருந்து செய்வான். அந்த முத்து எவ்வளவு பெருசா இருக்கும், தூளுஹா சித்துன மீலா, 60 மைல் அளவுக்கு அது பெருசா இருக்கும். முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி. 60 மைல் அளவுக்கும் பெருசா விசாலமாக இருக்கக்கூடிய பறந்து விரிந்த ஒரு முத்தை எடுத்து அதை அப்படி அழகா தேவையான அடிப்புல குடைஞ்சு மாளிகையாக்கி அல்லாஹ் நம்மளை விடுவான். அங்க சிமெண்ட்டுக்கு, கல்லுக்கு, மண்ணுக்கு, இரும்பு கம்பிக்கு வேலையே இல்லைங்க, எல்லாம் முத்து பவளம் தான். அப்படிப்பட்ட மாளிகை சொர்க்கத்துக்குள்ள இவன் போனோனையுமே அவனை வரவேற்கிறதுக்கு 2 ஊர்லீன்கள் வருவாங்க. அவங்க இவனை பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னா, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி சொல்லுகிறது, இவனை பார்த்து விட்டு அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். யாரு, நம்மளை பார்த்துட்டு. அல்லாஹ் நம்ம ப்ரோக்ராம் செட்டப் பண்ணிருவான் அவங்க மூளையில, உனக்கு இவன் தான் அழகு, பெரிய அழகா நம்ம தெரியும். அவங்க நம்மளை பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லதி அஹ்யானா லக வ அஹ்யாக லனா, என்ன உனக்கும் உங்களை எனக்கும் அல்லாஹ் படைச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு அந்த ஊர்லின்கள் நம்மை பார்த்து விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான், மாத்திடுவான். இவன் அந்த ஊர்லின்களை பார்த்துட்டு சொல்லுவானா, இவன் நம்ம சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடி அந்த ஊர்லின்களை பார்த்து விட்டு மனிதன் சொல்லுவான், வல்லாஹி, அல்லாஹ் மேல் ஆணையா,
மா ஊத்தி அகது மிஸ்லமா ஊத்தித்து, எனக்கு கிடைச்ச மாதிரி மனைவி உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காது அப்படின்னு இவன் சொல்லுவான். ஒவ்வொருத்தவனும் சொல்லுவான். மறுமையில சொர்க்கத்து பெண்களை அடைந்த ஒவ்வொருவனும் சொல்லுவான், எனக்கு கிடைச்ச மாதிரி மனைவி உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காது அப்படி சொல்லுவான்னா, எப்படிப்பட்ட மன நிறைவை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான், எவ்வளவு பெரிய பேர் அழகிகளை மனைவிகளாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான். இதெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், இப்படி எல்லாம் இருக்குது. இன்னும் அந்த வாழ்க்கை எப்படி எல்லாம் அமைச்சிருக்கா, சொர்க்கத்து வாழ்க்கைய சலிப்பே திட்டாது, சலிப்பே வராது, சலிப்பில்லாத வாழ்க்கை, இருக்க இருக்க இன்பம், நாள் கடக்க கடக்க சுகம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சொர்க்கத்துல. முஸ்லிம்ல இந்த செய்தி இருக்குது. நிறைய சொர்க்கம் தொடர்பான நிறைய ஹதீஸ்கள் முஸ்லிம்ல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சொர்க்கவாசி என்ன செய்வாங்கன்னா, மனைவிமார்களை விட்டுட்டு உள்ளது போவாங்களா, வெளியில போயிட்டு வருவாங்களா, வெளியில போயிட்டு மனைவிமார்களை சந்திக்க வருவாங்களா. திரும்ப இந்த மனைவிமார்கள் ஆண்களை பார்த்து சொல்லுவாங்களா, லக்கத் இஸ்தத்தும் பாதனா ஹுஸ்னம் வ ஜமாலா, முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கிறீங்க. அப்படி யார் சொல்லுவா? மனைவிமார்கள் சொல்லுவாங்க. கணவனை பார்த்துட்டு கணவன் வெளியே போயிட்டு வருவானா, பார்த்ததை விட இப்ப கணவனை பார்க்கும்போது அழகு கூடி இருக்கும், கவர்ச்சி கூடி இருக்கும். கணவனை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்களா, இன்னும் முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கிறீங்களே அப்படின்னு பெண்கள் சொல்வார்கள். ஆண்கள் கணவன்மார்கள் சொல்வார்களா மனைவிமார்களை பார்த்துட்டு, அன்தும் வல்லாஹி லக்கத் இஸ்தத்தும் பாதனா வ ஹுஸ்னம் வ ஜமாலா, நீ கூட தான் முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு யார் சொல்வா? கணவன் சொல்லுவான். அப்ப கணவன் மனைவியை பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட அழகாக தெரிவாள், மனைவி கணவனை பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட கணவன் மனைவிக்கு அழகாக தெரிவாள். இப்படி அழகு கூடிக்கிட்டே இருக்கும். இங்க அப்படி உண்டா? காலம் கழிய கழிய அந்த வாழ்க்கையில நம்முடைய அழகு குறைகிறது, வயோதிகம் ஏற்படுகிறது, பலகீனம் ஏற்படுகிறது. ஆனா சொர்க்கத்துல காலம் கடக்க கடக்க அழகு கூடிக்கொண்டே இருக்குமா. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? இந்த அற்புதமான அழகான வாழ்க்கைக்காக அழியக்கூடிய தற்காலிகமான அற்பமான இந்த வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடியவர்கள் உண்மையிலே ஏமாளிகளா இல்லையா? மிகப்பெரிய ஏமாளிகள். இந்த உலகத்துல கட்டுப்பாடு, ஒரு மனைவி முடிக்கணும், இரண்டாவது மனைவி முடிச்சா நிறைய கட்டளைகள் நிபந்தனைகள் அப்படிலாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சொர்க்கத்துல எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அந்த சொர்க்கத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலை நீடிக்கும்? சொர்க்கத்துக்குள்ள மாளிகைக்குள்ள போயிருவோமா, லில் மூமினி ஃபீஹா அஹ்லூன், அந்த மாளிகைக்குள் சொர்க்கவாசிகளுக்கு நிறைய மனைவிமார்கள் அல்லாஹ் வச்சிருப்பான். நிறைய மனைவிமார்கள், கணக்கே கிடையாது, ஒன்னா ரெண்டா அதெல்லாம் கிடையாது, நிறைய உனக்கு உண்டு. நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, அந்த மாளிகையில ஒவ்வொரு மூலையிலையும் உனக்கு அல்லாஹ் துணைகளை நிப்பாட்டி வச்சிருப்பான். நிறைய மனைவிமார்கள், ஒவ்வொரு இடத்துலயும் மனைவிமார்கள் அல்லாஹ் வச்சிருப்பான். அப்ப இப்படிப்பட்ட இன்பங்களை அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த உலகத்துல பிரச்சனை, ஒரு மனுஷன் 2 கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னா அவன் என்ன பாடுபடுறான், எவ்வளவு வேதனைகளை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வருது. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு ஆளு, ஒரு அம்மா என்ன செஞ்சிருக்கு, கணவனுக்கு போன் பண்ணிருக்கு. போன் பண்ணா போன்ல இருந்து சவுண்ட் வருது, நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் வாடிக்கையாளர் தற்சமயம் வேறொரு ஆளுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு போன்ல இருந்து வருது. வீட்டுக்கு வந்தா ஒரே சண்டை, அது எப்படி என்ன விட்டுட்டு வேற ஆளோட நீ தொடர்பு வைக்கலாம், இப்படி ஒரே பிரச்சனை. இப்படி எல்லாம் உலகத்துலதான் சண்டைகள் பிரச்சனைகள் வர்றதை பார்க்கிறோம். ஒரு மனைவியை விட்டு விட்டு வேறொரு ஆள் என்று ஒரு பெண் சந்தேகப்பட்டு விட்டாலே குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது. அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கவும் செய்கிறது, இஸ்லாம் கொடுத்திருக்கிறது உலகத்துல. ஆனா மறுமையில பல மனைவிமார்கள் இருப்பார்கள், ஆனா அங்க சண்டை வராது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதத்தன்மையை, பகைமை உணர்வை அப்படியே கலட்டி எடுத்துருவோம். குரோதத்தன்மையே இருக்காது, சண்டைக்கு வேலையே இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்துருவான் உள்ளத்துல இருந்து. அங்க சந்தோஷம், பாசம், அந்த மாதிரியான ஒரு குணங்கள் தான் நிரம்பி வழியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் மறுமையில தயார் செய்து வைத்திருக்கிறான். நம்ம உலகத்தில் வாழும் போது அல்லாஹ் சொன்னபடி, நபி அவர்கள் சொன்னபடி வாழ்ந்தோம் சொன்னா சில கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் மொத்தத்திலையும் துனியாவை புறக்கணிச்சிருங்க நமக்கு சொல்லல. துனியாவை நான் ஆகுமான வழியில நீங்க அனுபவிங்க, நான் ஆகுமாக்குன வழியில அனுபவிங்க, தடை செஞ்ச வழியில நீங்க தொடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த அடிப்புல வாழும் போது சில சோதனைகள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிறணும். நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்கல்ல, அத்துன்யா சிஜ்னுல் மூமினி,
இந்த உலகம் இறை நம்பிக்கையாளனுக்கு சிறைச்சாலை. புகாரிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துன்யா ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு உலகத்தில் சிறைச்சாலை. ஓ ஜன்னத்துல் காபிரி, இந்த உலகம் காபிருக்கு, இறை மறுப்பாளனுக்கு சொர்க்கம் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. காபிருக்கு சொர்க்கமா இருந்தா இருந்துட்டு போகுது, அழியக்கூடிய வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை, அதுல அவன் என்னமோ வாழ்ந்துட்டு போறான். ஆனால் இதைவிட நிரந்தரமான உன்னதமான வாழ்க்கையில நமக்கு சொர்க்கமா ஆகணும்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்காக சில கட்டுப்பாடுகளை கடைபிடித்துதான் ஆகணும். அப்பதான் மறுமையில் அந்த உன்னதமான சொர்க்கத்தை நம்ம அடைய முடியும் என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனத்துல வச்சுக்கணும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். மறுமையில சொர்க்கத்தில் அல்லாஹ் தரக்கூடிய இன்பங்கள்லயே பெரிய இன்பம் என்ன தெரியுமா? இறைவனை பார்ப்பதுதான். இறைவன் காட்சி தருவான் சொர்க்கவாசிகளுக்கு, அவனை பார்ப்பதுதான் பயங்கரமான இன்பமா இருக்கும். அதை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. புகாரி முஸ்லிம்ல எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்குது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போயிருவாங்க, எல்லாம் அனுபவிச்சு திருப்தி அடைஞ்சிருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. அல்லாஹ் அப்ப அவங்களை கூப்பிடுவான், யா அலல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, ஹல் ரலீத்தும், உங்களுக்கு திருப்தியா, நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களா, போதுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பான். சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களாம், மாலனா நரலா, எங்கள் இறைவா, நாங்கள் எப்படி திருப்திப்படாம இருப்போம்? நீ கொடுத்திருக்க என்ன சாதாரண இன்பங்களா? நாங்க உலகத்துல பார்க்காதத நீ கொடுத்திருக்கிற, அப்ப எப்படி நாங்க திருப்திப்படாம இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவானா, இல்ல, இதையெல்லாம் விட சிறந்தது ஒண்ணு இருக்கு, அதை தரப்போறேன் உங்களுக்கு. இதையெல்லாம் விட, பாலாரை விட, தேனாரை விட, மதுவாரை விட, சொர்க்கத்து பழங்களை விட, அனைத்து இன்பங்களையும் விட சிறந்தது ஒண்ணு இருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஐயோ செய்யின் அஃதலு மின் தாலிக், இதையெல்லாம் விட சிறந்ததா, அது என்ன இருக்குது என்று ஆச்சரியப்படுவாங்க சொர்க்கவாசிகள். அப்போது அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றுவான். இதுவரைக்கும் அல்லாஹ் தடை போட்டு வச்சிருக்கானே, தன்னை யாரும் பார்க்காதபடி அந்த திரையை அகற்றுவான். சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை, இறைவனை, தங்களுடைய ரப்பை பார்ப்பார்கள். ஃபமா ஊது ஷையன் அஹப்ப இலைஹிம் மினன் நஸரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல்ல, தங்கள் இறைவனை காண்பதை விட அவர்களுக்கு அதை விட பேர் இன்பம் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்காது. அல்லாஹ்வை பார்க்கறது பயங்கரமான இன்பமா இருக்கும், அதை மிஞ்சிய இன்பம் உங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது. அப்படி அல்லாஹ்வை பார்த்து ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இன்னும் இதெல்லாம் நபி ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னாங்க. மறுமை எப்படி சிறந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். சொர்க்கத்தை பத்தி எல்லாத்தையும் நபி அவர்கள் சொல்லிடல. ஏன்னா அல்லாஹ் சொல்வதாக நபி அவர்கள் சொல்றாங்க, புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதத்துல் இபாதி சாலிஹின், என்னுடைய நல்ல அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுனுன் சமியத், எந்த காதும் கேட்டிராத, வலா ஹத்ரா கல்வி பசர், எந்த மனுஷனுடைய உள்ளத்திலும் உதித்திராத இன்பங்களை, பாக்கியங்களை என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்வதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் கவனத்தில் வைத்து இம்மையை விட மறுமை சிறந்தது என்பதை ஆழமாக நம்பக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அனைத்து மக்களையும் ஆக்கியல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க சொற்பொழிவில் இம்மையும் மறுமையும் என்ற தலைப்பில் பல விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். மறுமை வாழ்க்கையின் இன்னொரு பகுதியாக நரகம் இருக்கிறது. அந்த நரகம் இந்த உலகத்தில் மனிதன் படக்கூடிய கஷ்டங்களை விட, சிரமங்களை விட பயங்கரமான சிரமங்களை உள்ளடக்கியது, பயங்கரமான வேதனைகளையும் உள்ளடக்கியது நரக வாழ்க்கை. ஆனால் மனிதர்கள் அந்த நரகத்தை நம்புகிறேன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் நரகத்தின் பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல், பொடுபோக்குத்தனமாக, அசட்டையாக வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இன்ன ஹாஉலாஇ யுஹிப்பூனல் ஆஜிலா, இவர்கள் அழியக்கூடிய இந்த உலகத்தை நேசிக்கிறார்கள். வயதரூன வராஅஹும் யௌமன் ஸகீலா, தங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய
பாரதூரமான பயங்கரமான விளைவுகளை கொண்ட ஒரு நாளை மறந்து விட்டார்கள், அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள், இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை வாழ்க்கையின் இன்னொரு பகுதி நரக வாழ்க்கை, அந்த நரக வாழ்க்கையின் பயமும் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகிறான், وَمَنْ أَرَادَ الْآخِرَةَ وَسَعَى لَهَا سَعْيَهَا, யார் மறுமை சிந்தனையை மனதில் நிறுத்தி அந்த மறுமை வாழ்க்கைக்காக பாடுபடுகிறாரோ, வஹுவ மூமின், இறை நம்பிக்கையுடன், ஃபஉலாயிக கான ஸஅய்யுஹும் மஷ்கூரா, அவர்களுடைய முயற்சிக்கு தகுந்த பரிசு வழங்கப்படும், அவர்களுடைய முயற்சிக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். மறுமை சிந்தனையை மனதில் கொண்டு நாம் முயற்சி செய்தால், பாடுபட்டால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மறுமை வாழ்க்கையின் இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த நரக வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானது, பயங்கரமானது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அடிக்கடி பல இடங்களில் அந்த நரக வாழ்க்கையை பற்றி மக்களுக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். வல அஸாபுல் ஆகிரத்தி அஸத்து வபகா, மறுமை வாழ்க்கையில் உள்ள அந்த வேதனை, நரக வாழ்க்கையில் உள்ள அந்த கடுமை, கொடுமை, அது இந்த உலகத்தின் வேதனையை விட கொடியது, பயங்கரமானது, மிக மோசமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறார். ஆனால் இந்த நரகத்தை நம்பக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் நரகத்தை பயந்து வாழுகிறார்கள், நரகத்தை கண்டு நடுநடுங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள். ஒரு சாதாரணமாக பயம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனா உலக விஷயங்கள்ல ஒரு சின்ன அழிவு வந்து விட்டால் கூட அதற்கு அவர்கள் தயாராகி விடுகிறார்கள், ஒரு கவனமாக இருந்து கொள்கிறார்கள். ஒரு சுனாமி வருது, எவ்வளவு எச்சரிக்கையா மனுஷன் இருக்கிறான், சுனாமி வருது கவனமாயிருங்க என்று பயமுறுத்துகிறான், அதற்கு அலர்ட் ஆகி கொள்கிறான். ஒரு பூகம்பம் வருகிறது, உடனே வீட்டில இருந்து ஜாமா எல்லாத்தையும் தூக்கி கொண்டு தெருவில் வந்து விடுகிறான். உலகிலே ஒரு அழிவு வரப்போகிறது, ஒரு வேதனை வரப்போகிறது என்று மனிதன் உணரும் போது அதை தன்னை காத்துக் கொள்வதற்காக தயாரிப்புகளில் உடனடியாக ஈடுபடுகிறான். ஆனால் இதையெல்லாம் விட பயங்கரமான, படுதூரமான வேதனைகள், கொடுமைகள் மறுமையில் காத்திருக்கிறது. அதற்காக மனிதன் ஒரு துரும்பை கூட இந்த உலகத்தில் எடுத்து போடுறதில்லை, ஒரு முயற்சி செய்யறதில்லை. அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனை? வல அஸாபுல் ஆகிரத்தி அஸத்து வபகா, மறுமை நாளின் வேதனை இந்த உலகத்தின் வேதனையை விட கடுமையானது, கொடியது, நிரந்தரமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உலகத்துல ஒரு மனிதன் எவ்வளவு வேதனைகளை பட்டாலும் மறுமையில நரகவாசி அடைவானே, அந்த வேதனை உலகத்துல எவனாலே அடைய முடியாது. அப்படிப்பட்ட வேதனை நரகத்தில் இருக்குது. அதை நபி அவர்கள் விளக்குகிறார்கள். மறுமையில் ஒரு மனிதன் நரகவாசியாக இருப்பான், ஆனால் உலகத்தில் அவன் நிறைய இன்பங்களை அனுபவித்தவனாக இருப்பான். உலகத்தில் நிறைய காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் அனுபவித்தவன். அவனை மாதிரி துனியாவை யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது. அவ்வளவு சூப்பரமா உச்சகட்ட இன்பத்தை அனுபவித்தவன், அப்படிப்பட்ட உலக சுகங்களை அனுபவித்தவன் நரகவாசியாக இருப்பான். அல்லாஹ் அவனை நரகத்துல போட்டதுக்கு பின்னாடி அவன்கிட்ட கேட்பான், ஹல் ராய்த ஹைரன் கத்து, நீ உலகத்துல வாழும்போது ஏதாவது ஒரு நன்மையை பார்த்தியா, ஏதாவது ஒரு நல்லதை பார்த்தியா? ஹல் மர்ரபிக்க நைமுன் கத்து, நீ உலகத்தில் வாழும்போது ஏதாவது ஒரு இன்பம் உன்னை கடந்து சென்றதா, ஒரு இன்பத்தையாவது அனுபவிச்சியாடா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். யார பார்த்து? அவன் தான் உலகத்துல உச்சகட்டமான இன்பங்களை அனுபவித்தவன். அவனை மாதிரி துனியாவை யாரும் அனுபவித்தவன் இல்ல. அப்படி துனியாவை அழகா அற்புதமா வாரி வாரி வழங்கப்பட்டு உலக இன்பங்கள்ல மூழ்கி திளைத்தவன் நரகத்துக்கு போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கும் போது அவன் சொல்லுவானா, இன்பமா, சுகமா,
அது ஒன்னத்தையும் நான் பார்க்கலையே என்று சொல்வானா? அப்ப நரகத்துடைய கஷ்டம் கொடுமை எப்படி இருக்கும்னா, உலகத்தில் அவன் அனுபவிச்ச எல்லா இன்பங்களையும் மறக்கின்ற அளவிற்கு நரகத்துடைய கடுமை பயங்கரமாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நரகம் எப்படி இருக்கும்? பயங்கரமான படுகொலி. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று பல இடங்கள்ல குறிப்பிடுகிறானே. அந்த நரகம் எப்படி இருக்கும்? பயங்கரமான படுகொலி, சாதாரண படுகொலி இல்ல. இங்க ஒரு மலைக்கு போறோம், 1 கிலோமீட்டர் இருக்குமா, அந்த மலையிலிருந்து கீழே பார்த்தா நமக்கு தலை சுத்துது. ஒரு 3 மாடி கட்டடத்துல ஏறி நின்று கீழே பார்த்தாலே நமக்கு பயம் வருது, உள்ள நடுங்குது. ஆனா நரகம் எவ்வளவு பெரிய படுகொலி! அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு விளக்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறாங்க சபையில. திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு பொருள் டமார்னு கீழே விழுந்து அவர் சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உள்ள சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இது என்ன சத்தம் உங்களுக்கு தெரியுதா என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்றாங்க, ஹாதா ஹஜருன் ருமிய பிஹி ஃபின்னார் முந்து 70 ஹரீஃபா. இது ஒரு கல்லுடைய சத்தம். நரகத்திலே 70 வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்ட ஒரு கல்லுடைய சத்தம் 70 வருடங்கள் கழித்து இப்போதுதான் அந்த கல் நரகத்தின் அடிப்பகுதியை அடைந்திருக்கிறது. நரகத்தின் அடிப்பகுதியை அந்த கல் எட்டியதால் சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை தான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நரகம் எவ்வளவு பெரிய ஆழமா இருக்கிறது. அது ஒரு பொருளை போட்டா அது போடப்பட்ட நேரத்திலிருந்து நரகத்தின் அடிப்பகுதியை அந்த பொருள் அடைவதற்கு 70 வருடங்கள் ஆகிறது என்று சொன்னால் அந்த நரகம் எவ்வளவு ஆழமாக இருக்கும். உலகத்திலே உயரமானது எவரெஸ்ட் சிகரம் சொல்றான். அந்த சிகரத்தை எடுத்துக்கிறோம், மேல இருந்து ஒரு பொருளை தூக்கி போடுறோம், ஒரு கல்லை தூக்கி போடுறோம், ஒரு பொருளை தூக்கி போடுறோம். அது அடிப்பகுதியை அடைகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சில மணி துணிகள் தான் ஆகும். அதுக்குள்ள அடிப்பகுதியை அடைஞ்சிரும். உலகத்தில் ஆக உயரமா இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சிகரத்துடைய நிலை இதுதான். ஆனால் போடப்பட்டு 70 வருடங்கள் கழித்து அடிப்பகுதியை அடைகிறது என்று சொன்னால் அந்த நரகத்தின் ஆழம் எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த நரகம் எவ்வளவு ஆழமாக இருக்கும் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருக்கும் அந்த நரகத்துடைய ஆழம். அவ்வளவு ஆழமான அந்த நரகத்துல கீழ்த்தட்டு மேல் தட்டு என்ற 2 தட்டுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நரகத்துடைய அடிப்பகுதி ஒரு தட்டு, நரகத்துக்கு மேலேயே அல்லாஹ் ஒரு தட்டை வச்சிருக்கிறான். கீழ இருந்து வெப்பம் தாக்கணும், மேல இருந்து வெப்பம் தாக்கணும். நரகம்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு அல்லாஹ் அரபியில சொல்லக்கூடிய வாசகம் என்ன? அன்னார், நெருப்பு. நெருப்பு தான் அல்லாஹ் நரகத்துக்கு பேரா வச்சிருக்கிறான். நரகத்துல அதிகமான வேதனைகள் தண்டனைகள் இந்த நெருப்பால தான் இருக்கும். சாதாரண நெருப்பு இல்ல. நெருப்புடைய தண்டனையை உலகத்துல பாக்கிறோம்ல, ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள்ல கொடிய வேதனை இந்த நெருப்பு வேதனை தான். மனுஷனுடைய உடம்புல பட்டுருச்சுன்னா மனுஷன் அப்படி உருக்குலைச்சிருது. தீ எறிஞ்சவனை பாக்கிறோம்ல, அவனுடைய மூக்கு உறுப்புகள் எல்லாம் குலைஞ்சு போய் நரம்புகள் எல்லாம் அழிஞ்சு போய் ஆனே குளோஸா போயிடுறான், வேதனையில துடிக்கிறான், பயங்கரமான வேதனை அனுபவிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நெருப்புனால அவன் இந்த நிலையை அடைகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துல இந்த நெருப்பு தண்டனைகளை அதிகமாக வைத்திருக்கிறான். மேலே ஒரு தட்டு, கீழே ஒரு தட்டு. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லஹும் மின் ஃபௌகிஹிம் துலலும் மினன் நார். நரகவாசிகளுக்கு மேலே நெருப்பாலான தட்டுகள் இருக்கும். வமின் தஹ்திஹிம் லுலலுன், அவர்களுக்கு கீழேயும் நெருப்பாலான தட்டுகள் இருக்கும். மேலேயும் நெருப்பு தகடு, கீழேயும் நெருப்பு தகடு. நரகத்துல கீழேயும் வெப்பம் மேலேயும் வெப்பம். தாங்க முடியுமா?
இங்க நம்ம சாப்பாடு ஆக்குறோம், பிரியாணி ஆக்குறோம். என்ன செய்வோம்? கீழே நல்ல வேக வச்சதுக்கு பின்னாடி அந்த நெருப்பு துண்டு கங்கு எல்லாத்தையும் எடுத்து சாப்பாட்டுக்கு மேல போட்டு தம் பண்ணுவோம். மேலையும் நெருப்பு கீழையும் நெருப்பு போட்டா என்ன ஆகும்? அறவேக்காட இருக்கக்கூடிய இந்த சாப்பாடு நல்ல வெந்துரும். நல்ல வேகணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி மேல நம்ம நெருப்ப போடுவோம். மறுமையில நரகவாசிகள் நல்ல வேதனை அனுபவிக்கணும், கடுமையான வேதனையை உணரணும். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? மேலே நெருப்பு தகட போட்டு விடுறான், கீழே நெருப்பு தகட வச்சிடறான். கீழே இருந்து உஷ்ணம், மேல இருந்து உஷ்ணம். தாங்க முடியுமா அந்த வேதனையை? இப்படிப்பட்ட ஒரு நிலையை நரகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமான கொடிய வாழ்க்கையாக இருக்கும் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த நெருப்பு எப்படி இருக்கும்? இந்த துனியாவுடைய நெருப்பு மாதிரியா? இந்த உலகத்தில் உள்ள நெருப்பை எவ்வளவு பெரிய விபரீத விளைவுகளை ஏற்படுத்துது. ஒரு குடிசையில பற்றுச்சுன்னு சொன்னா அந்த வீடையை எரிச்சு நாசமாக்கி கபலீகரம் பண்ணி மனுஷனை எரிச்சு சாம்பலாக்கி கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்துது. எத்தனை தீ விபத்துகளை நம்ம பார்க்கிறோம், பார்க்கவே சகிக்க முடியாது, பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருக்குது இந்த நெருப்பு விபத்துகள். நரகத்துடைய நெருப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி, புகாரிலும் இருக்கிறது. நாருக்கும் மக்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு ஜுஸூமின் 70 ஜுஸூமின் நாரி ஜஹன்னம், நரக நெருப்பில் 70ல 1 மடங்கு தான். நம்ம துனியாவுல அடுப்பெரிக்க சமையலாக்க பயன்படுத்துறோமே நெருப்பு, அது நரக நெருப்பில் 1 மடங்கு தான். அப்ப இதை விட 69 மடங்கு வீரியமிக்கது, பொசுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது, வேதனை தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அந்த நரக நெருப்பு. அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்கானத்துல காஃபியத்தன், ஒரே ஒரு மடங்கு இந்த துனியா மாதிரி உள்ள நெருப்பா இருந்தாலே மனிதர்களை தண்டிக்கிறதுக்கு அதுவே போதும் தானே, இந்த துனியா மாதிரி நெருப்பு இருந்தாலே தண்டனைக்கு போதும் தானே, ஆனா அதை விட இவ்வளவு பெருசா இருக்குங்கிறீங்களே, இது பயங்கரமா இருக்கிறது என்று சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா துனியா நெருப்பு மாதிரி இருக்காது, அது ஃபுல்லிலத் அலைஹி பி 69 ஜுஸா, துனியா நெருப்பை விட 69 மடங்கு வீரியமிக்கது, சக்தி வாய்ந்தது நரக நெருப்பு. அதுல உள்ள ஒவ்வொரு மடங்கும் துனியாவில் உள்ள நெருப்பு மாதிரி இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த துனியாவுடைய நெருப்பு நம்மளால தாங்க முடியுதா? சமையல் பண்றோம், திடீர்னு ஒரு நெருப்பு கையில பற்றுது, டபக்குன்னு என்ன செய்யறோம்? கையை இழுக்கிறோம், அனிச்சை செயல் நடக்குது. நம்ம உறுப்புகளை தாண்டி அறிவு என்ன செய்யுது? அறிவுகள்லாம் இங்க வேலை செய்ய மாட்டேங்குது. அனிச்சை செயல் நடக்கும் போது உறுப்பு தானாக செயல்பட ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த கடுமையான வேதனையில எரியுது, அந்த வேதனையை தாங்க முடியல. அப்ப இந்த உலகத்துடைய நெருப்புகளே இவ்வளவு கொடுமையா பயங்கரமா நோவினை தரக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னா, இதை விட 69 மடங்கு பயங்கரமான நரக நெருப்பை நம்மளால தாங்க முடியுமா என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நேரத்தையும் வேதனையை உணரும் போது, வெக்கையை உணரும் போது நரகத்துடைய ஞாபகம் நமக்கு வரணும். ஆவி பிடிக்கிறோம், ஜலதோஷம் முடிச்சிருச்சு, ஆவி பிடிக்கிறோம், ஆவி பிடிக்கும் போது எவ்வளவு மூச்சு திணறுது, அந்த சூட்டை தாங்க முடியுதா? நீர்ல இருந்து காத்துல பட்டு வரக்கூடிய அந்த நீராவியின் சூட்டை நம்மள தாங்க முடியல, மூச்சு திணறுது, பயங்கரமா இருக்குது. இதுவே இப்படி இருக்குன்னு சொன்னா, மேலை நெருப்பு தகடு கீழே நெருப்பு தகடு, அந்த நெருப்பு உலக நெருப்பை விட 70 மடங்கு பயங்கரம். அப்ப இந்த வெப்பத்தை நம்மளால தாங்க முடியுமா? கோடை காலம் வந்துருச்சு, எம்மா பெருசா வெயில் அடிக்குது, அந்த வெயில தாங்க முடியல, அங்கங்க கட்டி கிளம்புது, வேர்க்கூறு கிளம்புது, நாக்கெல்லாம் வரட்டுது. அப்ப இந்த துனியாவுல இருக்கக்கூடிய அற்புதமான இந்த நெருப்புகளையே, இந்த வெக்கையை நம்மால் தாங்க முடியவில்லை, இதை விட பயங்கரமான நரக நெருப்பை நம்ம எப்படி தாங்கிறது? அந்த மாதிரி ஒரு ஆளா நம்ம ஆயிட்டம் சொன்னா அந்த வேதனையை நம்ம அனுபவிக்க முடியுமா? அது சாதாரண வேதனையா? இதை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நரகத்தில் தண்டனை தரப்படும், வித்தியாசங்கள் இருக்குது, பயங்கரமான தண்டனை, குறைஞ்ச தண்டனை, அப்படி அல்லாஹ் பல வகையான தண்டனைகளை கொடுப்பான்.
நரகத்திலேயே குறைஞ்ச தண்டனை. என்ன தண்டனை? அத நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் நரகவாசிகளிலேயே குறைந்தபட்ச தண்டனையை பெற்றவன் யார் என்றால் ஒரு மனிதன் யூலஹு அலா அஹ்மஸி கதமைஹி ஜம்ரத்தான், அவனுடைய 2 குதிங்கால்ல 2 நெருப்பு துண்டு வைக்கப்படும். இவனுக்கு தான் குறைஞ்சபட்ச தண்டனை. நரகத்திலேயே இவன் தான் குறைஞ்சபட்ச தண்டனை அனுபவிக்கிறான். அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹ் தர்றான்னு பாருங்களேன். அவனுடைய குதிங்காலில் 2 நெருப்பு துண்டுகள் வைக்கப்படும். கால்ல மாட்டி விட்டுருவான் அல்லாஹ். யக்லி மின்ஹுமா திமாஹு, அந்த நெருப்பு துண்டுனால அல்லாஹ் அந்த துண்டை வைக்கிறது கால்ல, காலுடைய அடிப்பகுதியில் வைக்கிறான். ஆனா அந்த சூடு அப்படியே கால்ல ஊடுருவி உடம்பு பூரா பாஞ்சு அந்த நெருப்பு துண்டுகளால் அவனுடைய மூளை கொதிக்கும். கீழே வைக்கக்கூடிய நெருப்பு துண்டு மூளையில வேலை செய்யும். மூளை கொதிக்குமா? எப்படி கொதிக்கும்? கமா எரிஜிலுல் கும்குமு, சக்தி எப்படி கொதிக்குது? ஒரு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம், தண்ணி மலமலன்னு கொதிக்குதுல, அந்த மாதிரி இவனுடைய மூளை கொதிக்கும். இவனுக்கு தான் குறைஞ்சபட்ச தண்டனை. குறைஞ்சபட்ச தண்டனை இப்படி இருக்குன்னா அப்ப இதை விட பெரிய தண்டனை, இதை விட கூடுதலான தண்டனை, பயங்கரமான தண்டனைகள்லாம் இந்த குறைஞ்சபட்ச தண்டனை இவ்வளவு பயங்கரமா இருக்குதே. இவன் தான் குறைஞ்சபட்ச தண்டனை உள்ளவனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் இருக்கிறார்ல, அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தண்டனை தான் உண்டுங்கிறாங்க. அவர் நரகத்துடைய அடித்தட்டுல கிடப்பாரு. கொஞ்சம் எனக்கு உதவி செஞ்சதுனால, மறைமுகமா எனக்கு உதவி பண்ணதுனால அல்லாஹ் அவரை அடித்தட்டுல இருந்து மேல்தட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறான். என்னுடைய பரிந்துரையால அவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு என்ன தண்டனையா? நெருப்பு தகடு மேல அல்லாஹ் அவரை நிக்க வைப்பானா? அபூ தாலிப நெருப்பு தகடு மேல நிக்க வைப்பான். அந்த நெருப்பினுடைய சூட்டால் அபூ தாலிபுடைய மூளை கொதிக்க ஆரம்பித்து விடும். மூளை கொதிக்கும். அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பயங்கரமான வேதனை! இதுவெல்லாம் நரகத்தில் தரப்படுகின்ற வேதனைகள். நரகவாசிகள் எப்படி இருப்பார்கள்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நரகவாசி எப்படி இருப்பாங்க? அல்லாஹ் அந்த நரகத்துடைய வேதனை அனுபவிக்கணுங்கிறதுக்காண்டியே நரகவாசி பயங்கரமான தோற்றத்தில் அல்லாஹ் உருவாக்குறான். இந்த உடம்பு வச்சு நரகத்துல போட்டானா போட்ட நேரத்திலே சாம்பல், அவ்வளவுதான். இந்த உடம்பு வச்சு நரகத்துல போட்டா, இந்த துனியால உள்ள ஒருத்தரை தூக்கி அதே செட்டப்ல நரகத்துல தூக்கி போட்டா அவன் நரகத்துக்கு போக வேண்டியதில்லை. அந்த வெளியில இருந்து அனல் காத்து அடிக்கும்ல, அதுல ஆள் காலி. இவ வேதனையை அனுபவிக்கணும், நரகத்திலே உளரணும். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனை டிஃபரெண்டான தோற்றத்துல, பயங்கரமான தோற்றத்துல அல்லாஹ் அவனை படைக்கிறான். இந்த தோற்றத்துல மனுஷன் நரகத்துக்கு போக மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நரகவாசி எவ்வளவு பெரிய தோற்றத்தில் இருப்பான்னா, மன்கபையில் காஃபிரி மசீரத்து சலாசத்தி யௌமன் லிராக்கிபின் முஸ்ரிஇ. ஒரு காஃபிர் நரகத்துல எவ்வளவு பெருசா இருப்பான்னா, அவனுடைய 2 தோள்பட்டைக்கு மத்தியில உள்ள இடம் இங்க எவ்வளவு இருக்கும்? ஒரு ஜான் இருக்குமா? நம்முடைய 2 தோள்பட்டைக்கு மத்தியில ஒரு முளை இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு சின்ன இடப்பகுதி தான். ஆனா நரகத்துக்கு போனானே, அவனுடைய 2 தோள்பட்டைக்கு மத்தியில் உள்ள இடைவெளி, ஒரு மனுஷன் வேகமா வாகனத்தை தூக்கிட்டு ஓடுறான், குதிரையில வேகமா போறான். 3 நாள் போனா எவ்வளவு தூரம் போவான்? வேகமா குதிரையில ஒருத்தவன் போனான்னா எவ்வளவு தூரம் போவான்? அவ்வளவு தூர அளவுக்கு அவனுடைய 2 தோள்பட்டைக்கு மத்தியில் உள்ள இடம் இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. பல கிலோமீட்டர். 3 நாள் ஒருத்தன் குதிரையை தூக்கிட்டு வேகமா ஓடினான்னா பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அவன் செல்வான். அப்ப அந்த அளவுக்கு விசாலமான உடல் கொண்டவனாக நரகவாசி இருப்பான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வளவு பெரிய தோற்றம். லிருசுல் காஃபிர் மிஸ்லு உஹதி. இதே முஸ்லிம்ல நபி அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, காஃபிருடைய இந்த பல்லு இருக்குதுல்ல, கோரப்பல்லு, எல்லா மனுஷனுக்கும் கொஞ்சம் கோரப்பல்லு கூர்மையா இருக்கும்.
நரகத்துல காபீருடைய கோரப்பல்ல எப்படி இருக்கும்னா உஹது மலை அளவுக்கு இருக்கும். அப்ப அவன் எவ்வளவு பெரிய தோற்றத்தில் இருப்பான்? காபீருடைய பல்ல உஹது மலை அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த தோற்றம், அந்த உடல் அமைப்பு எவ்வளவு பிரம்மாண்ட மிக்கதாக இருக்கும். மசீரத்து சலாசத்தி யௌமன், அவனுடைய தோளுடைய அந்த தடிமன் இருக்குது. ஒரு மனுஷன் சாதாரணமாக 3 நாள் நடந்து போறான், வாகனத்துல இல்ல, வேகமா போகல, சாதாரணமா நடந்து போறான். நடந்து போனா 3 நாளைக்கு எவ்வளவு தூரத்தை கடப்பான்? அந்த அளவிற்கு அவனுடைய தோளுடைய தடிமன் விசாலமா இருக்கும். தோளுடைய தடிமனை இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அப்ப அவனுடைய தலை எவ்வளவு பெருசா இருக்கும், கண்ணு எவ்வளவு பெருசா இருக்கும், அவன் வயிறு எவ்வளவு பெருசா இருக்கும், காலுகை எவ்வளவு பெருசா இருக்கும். இந்த மாதிரி பிரமிக்கத்தக்க கூடிய வகையில தோற்றத்தை, உருவத்தை அல்லாஹ் கொடுத்து அந்த நரகத்துல போட்டு புரட்டி புரட்டி எடுத்தா அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனையா இருக்கும்? அது சாதாரண வேதனையா? யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அந்த நேரத்துல மனுஷன் சொந்தம், பந்தம், தாய், தந்தை, அண்ணன், தம்பி, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எதையும் பார்க்க மாட்டான். அந்த நரகத்திலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அதுதான் அவனுடைய முழு குறிக்கோளா இருக்கும். அதுக்காண்டி அங்க என்ன வேணாலும் செய்வான் மனுஷன். வெறி கிளம்பிருச்சுன்னா அந்த நரகத்தை பார்த்து அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிருவான். அவனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். மனிதன் நரகத்துல எப்படியெல்லாம் ஒரு பயங்கரமான நிலைக்கு ஆளாகுவான். யௌமைதின் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனி, ஒரு குற்றவாளி நரகத்திலே நினைப்பான், இந்த நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை கொடுத்தாவது நரகத்திலிருந்து தப்பிச்சுக்கலாமா என்று ஒரு நரகவாசி நினைப்பான். அல்லாஹ்வுடைய அந்த வேதனையிலிருந்து, நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன நினைப்பான்? யாராவது கையில கிடைக்க மாட்டாங்களா? நம்ம பெத்த புள்ள முன்னாடி வரமாட்டாங்க, எல்லாம் இவனை வச்சுக்கோ, எனக்கு பதிலா இவனை நரகத்துல போட்டு என்னதை விட்டு என்று ஒரு மனிதன் பெத்த பிள்ளைய நரகத்துல தள்ளி தான் தப்பிக்கணும்னு நினைப்பான். பெத்த பிள்ளைய மட்டும் இல்ல, அவனுடைய மனைவி, அவனுடைய கூட பிறந்த சகோதரன், அவனை அரவணைத்த உற்றார் உறவினர்கள், குடும்பத்தினர்கள், மன்பில் அருளி ஜமியான், இவங்க மட்டும் இல்ல, அந்த நரக வேதனையில வேதனை தாங்க முடியாம பூமியில உள்ள எவனா இருந்தாலும் சரி அவனை நரகத்துல புடிச்சு தள்ளிட்டு நான் வெளியே வரணும், நான் தப்பிக்கணும், இப்படி மனுஷன் நினைப்பான். பெத்த பிள்ளையா போடா நரகத்துக்கு, நான் தப்பிக்கணும். என்ன செய்வான் மனுஷன்? பெத்த பிள்ளைன்னு பார்க்க மாட்டான். ஆனா உலகத்துடைய வேதனைகள் அப்படியா இருக்குது. ஒரு மனுஷன் தான் பெத்த பிள்ளைக்காக, சகோதரனுக்காக எவ்வளவு கஷ்டத்தையும் சகித்துக் கொள்வான் பார்க்கிறோம். ஒரு கணவன், ஒரு தந்தை என்ன செய்யறான்? தான் பிள்ளை நல்லா வாழணும், நல்லா படிக்கணுங்கிறதுக்காண்டி, பிள்ளைய நல்லா வாழ வைக்கிறதுக்காண்டி வெளிநாட்டுக்கு போறான், சம்பாதிக்கிறான், மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு வாழ்றான், சொத்து பத்துகளை சேமிக்கிறான், அங்க வெயில இருந்து குளிர்ல இருந்து கஷ்டப்படுறான். இப்படி எல்லாம் பல சிரமங்களை ஒரு தந்தை பொறுத்துக் கொள்கிறான் என்றால் அதுக்கு காரணம் என்ன? குழந்தை பாசம். தாய் படக்கூடிய பாசத்துக்கு அளவா இருக்குது. அவளும் நிறைய பாசத்தை பொழிகிறான், குழந்தை மேல நிறைய கருணை காட்டுறான். அந்த குழந்தை தான் மேல சிறுநீர் கழிச்சா கூட அந்த குழந்தைய அவ டைரக்ஷனை மாத்துறது இல்ல. குழந்தைய திருப்பிட்டோம்னா அது சிறுநீரை நிப்பாட்டிரும், அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறான். சிறுநீர் தான் மேல கழிச்சா கூட பரவாயில்லை என்று பொறுத்துக் கொள்கிறாள். குழந்தை உருவானதுல இருந்து தாய்க்கு ஒரே வேதனை தான். அந்த வேதனையை எல்லாம் அவர் சகித்துக் கொள்கிறாள். என்ன காரணம்? அந்த குழந்தையின் மீது அவள் வைத்திருக்கக்கூடிய அன்பால் தான் கஷ்டத்தை சுமந்து கொள்கிறாள். சில நேரங்கள்ல குழந்தை உயிர் வேணுமா, ஏன் உயிர், தாய் உயிர் வேணுமா என்று வரும்போது தாய் குழந்தை உயிரை தான் பாதுகாக்கணும்னு சொல்லி தன்னுடைய உயிரே மாய்த்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளும் உலகத்தில் நடக்கத்தான் செய்கிறது. இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, உயிரினங்களும் இந்த மாதிரி நடக்குது. அமேசான் ஒரு பயங்கரமான காடு, உலகத்திலேயே அடர்ந்த பயங்கரமான காடு அமேசான்ங்கிற காடு. அந்த காட்டுல ஒரு தீ விபத்து ஏற்படுது. காட்டுல உள்ள மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லாம் அணைஞ்சு போகுது. பயங்கரமான தீ விபத்து. தீ எல்லாம் அணைஞ்சதுக்கு பின்னாடி காட்டு அதிகாரிகள், ஃபாரஸ்ட் அதிகாரிகள் காட்டை பார்வையிட போறாங்க. என்ன நடந்திருக்குது, என்னென்ன மிருகங்கள் அழிஞ்சு போச்சு,
அதை கவனிக்கிறதுக்காண்டி காட்டுக்குள்ள போறாங்க. போனா நிறைய விலங்கு செத்து கிடக்குது. ஒரு தீக்கோழின்னு சொல்லுவாங்கல்ல, உயரமா இருக்கும், மனுஷ அளவுக்கு உயரமா இருக்கணும் நெருப்பு கோழி. அந்த நெருப்பு கோழி பாதி வெந்து வேகாம செத்து கிடக்குது. இந்த அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த கோழிய கம்ப வச்சு கிளறி பாக்குறாங்க. அதனுடைய ரெக்கைக்குள்ள இருந்து அதனுடைய குஞ்சுகள் உயிரோட பறக்குது. அந்த தாய் கோழி நெருப்புல இருந்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாத்து இருக்கிறது. ஏன்னா அந்த குஞ்சுகளின் மீது அது வச்சிருக்கக்கூடிய பாசம், அந்த பாசத்தால தான் செத்தாலும் பரவாயில்லை, தான் அழிஞ்சாலும் பரவாயில்லை, தன் மீது நெருப்பு பட்டு சாம்பல் ஆனாலும் பரவாயில்லை, நாம பெற்றெடுத்த ஈன்றெடுத்த குஞ்சுகள் அழிந்து விடக் கூடாது என்று ஒரு கோழி நினைக்கிறது. தாயும் அப்படித்தான் நினைக்கிறாள். மனிதனுமே பல பேருக்கு இந்த பாசம் இருக்குது. இதெல்லாம் இந்த உலகத்துலதான். உலகத்துடைய அடாப மனுஷன் சகித்துக் கொண்டு குழந்தையின் மீது கருணை காட்டுவான், பாசம் காட்டுவான். ஆனா மறுமையில ஒரு தாய் என் பிள்ளைய நான் பாதுகாத்துக்கோ அல்ல, என்ன நரகத்துல போடு அப்படின்னு சொல்லுவாளா? அவன் நரகவாசியா இருந்தாலும் என்ன சொல்லுவா? பிள்ளை கையில கிடைச்சா இவனை நரகத்துல போடு, இவனுக்கு பதிலா என்ன விட்டுரு அப்படிதான் சொல்லுவான். பூமியில உள்ள எல்லா பேத்தையும் கொடுத்தாவது எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணும் என்று ஒவ்வொரு மனுஷனும் நினைப்பான். அப்படின்னா அது எவ்வளவு பயங்கரமான வேதனையா இருக்கும். இந்த தாய் பந்தம் ரத்த பந்த உறவு எல்லாவற்றையும் மேலாக அந்த வேதனை இருக்குன்னு சொன்னா அது சாதாரண வேதனையா? உண்மையில பயங்கரமான வேதனை தான். மறுமையில ஒரு மனுஷன் வருவான். இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பான், லவ் அன்னலக மாஃபில் அர்லி ஜமியான் அகுன்த தக்ததி பிஹி, இந்த பூமி முழுக்க ஓ சொத்து தான்ப்பா, இந்த பூமி முழுக்க தங்கத்தையா நீ வச்சிருக்கிற, பூமி ஃபுல்லா தங்க கட்டியா இருக்குது, எல்லாம் உன் காசுதான், இப்ப நீ நரகவாசி ஆயிட்டேல, இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அத்தனை சொத்தையும் குடுடான்னு உன்கிட்ட கேட்டா நீ கொடுத்துருவியா அப்படின்னு நல்லா கேட்பான். இவன் சொல்லுவான், இது சாதாரண வேதனையா, எவ்வளவு பயங்கரமா இருக்குது இந்த வேதனை, இந்த அதாபுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பூமி முழுக்க என் காசா இருந்தாலும் தங்கமா இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுல இருந்து நான் தப்பிக்கத்தான் நினைப்பேன், எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு இந்த மனுஷன் சொல்லுவான். அப்பதான் அல்லாஹ் கேட்பான், நீ உலகத்துல வாழும்போது உன்கிட்ட என்ன கேட்டேன்? சொத்து பத்துக்களையா கேட்டேன்? நீ நல்லவனா வாழுடா, எனக்கு துரோகம் செய்யாத, இணை வைக்காத, குர்ஆன் அடிப்படையில் வாழ், இதைத்தான் நான் உன்கிட்ட சொன்னேன். என்ன செய்வான்? அவனுக்கு இந்த கொள்கையுடைய மதிப்பையும் அதனுடைய பெருமதியையும் அங்க அவனுக்கு புரிய வைப்பான். இந்த செய்தி புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப மனுஷன் இந்த அளவுக்கு தயாராகிறான்னா என்ன காரணம்? அந்த நரகத்துடைய வேதனை அவ்வளவு பயங்கரமாக இருக்கும், கொடுமையாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். இதே மாதிரி நரகத்துல அல்லாஹ் சாப்பாடு கொடுப்பான். அந்த எல்லாமே பயங்கரம் தான். நரகவாசியுடைய உடல், நரகத்துடைய அந்த தன்மைகள் எல்லாமே பயங்கரமாக இருக்கிறது. நரகத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? சாப்பாடு கொடுப்பான் நரகவாசிகளுக்கு. என்ன சாப்பாடு? நீங்க உள்ள மாதிரி தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டான். தண்ணி உண்டு, கொதிக்க கொதிக்க இருக்கும். ஒரு சுக்குமான் ஹமீமன், கொதிக்கக்கூடிய தண்ணீர் தான் அவர்களுக்கு புகட்டப்படும். கொதிக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கொடுப்பான். நீங்க குடிக்க முடியுமா? டீ கொதிக்க கொதிக்க இருக்குது, அப்படியே மடமடன் குடிச்சிருவோமா? அதை ஊதி ஊதி அரை மணி நேரம் குடிக்கிறோம். சூடோட தூக்கிட்டு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. எவ்வளவு பசியில இருந்தாலும் கப்பு கப்புன்னு எடுத்து சாப்பிட முடியுமா? பயங்கரமான பசியில இருக்கிறோம். பசி இருக்குன்னு சொல்லிட்டு சூடோட தூக்கி தின்ன முடியுமா? வாய் வெந்து போயிடும், பொத்து போயிடும். அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் நீங்க முடியாது. வாய் வெந்து போச்சுன்னு சொன்னா அப்புறம் பச்சை தண்ணியை கூட குடிக்க முடியாது. இந்த உலகத்துடைய வேதனையே இப்படி இருக்குது. மறுமையில அல்லாஹ் பானங்களை கொடுப்பான். அந்த பானங்கள் எப்படி இருக்கும்? கொதிக்க கூடியதா இருக்கும். சுட சுட குடிக்காதாலும் குடிடா அப்படி நல்லா வாயில ஊத்தி விடுவான். குடிச்சுதான் ஆகணும். வாயெல்லாம் வெந்து போகும், குடலும் வெந்து போயிடும். ஆகும். சுடுதண்ணி எவன் குடிச்சான மறுமையில அவனுடைய குடல் அப்படி துண்டு துண்டா வெட்டி வெட்டி என்ன செய்யும்? துண்டு துண்டா குடல் வெந்து போயிரும், குடல் ஓட்டையாயிரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு உணவையும் திருமறை குர்ஆன்ல எச்சரிக்கிறான் நரகவாசிகளுக்கு. இன்ன ஷஜரத்த ஸக்கூம் தஆமுல் அஸீம், ஸக்கூம் என்ற மரம் இருக்கிறதே அது பாவிகளுடைய உணவு. நரகத்தில் அது பாவிகளுடைய உணவு. ஸக்கூம் என்ற மரம்
அது என்ன பண்ணும்? தொண்டையை அடைக்கும், தொண்டைக்குள்ள போகாது. இங்க நல்ல சாப்பாடுன்னா போறதே தெரியாது, தொண்டைக்குள்ள அவ்வளவு சாப்பிட்டா போகும் நல்ல சாப்பாடுகள். ஆனா அல்லாஹ் நரகத்துல தரக்கூடிய இந்த சாப்பாடு எப்படி இருக்கும் சொன்னா, தொண்டையில சிக்கிக்கிட்டு உள்ளக்கையும் போகாது வெளியேயும் வராது, நல்ல தொண்டையில போய் மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி சாப்பாடுகளை கொடுப்பான். யகலி கல் முகலி பில் புத்தூன், வயிற்றுல அது உள்ளக்க போய் கொதிக்க ஆரம்பிச்சிடும். திண்டதுக்கு முன்னாடி வயிற்றுல போய் கொதிக்க அந்த சாப்பாடு. அப்படின்னா அது எப்படி இருக்கும் அந்த வேதனை? இங்க ஒரு சாதாரண ஒரு அல்சர் வந்துருச்சு, அல்சருங்க ஒரு சின்ன புண்ணுன்னு வைங்களேன், வயிற்றுல ஒரு சைடுல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி வயிறு எரியுது, எவ்வளவு வலியை தாங்க முடியுதா? அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் ஒரு சின்ன அல்சரால, ஒரு சின்ன வயிற்று வலினால, வயிற்று கடுப்புனால. வயிற்றுக்குள்ள சாப்பாடு சுட சுட போய் உளுந்து வயிற்றுக்குள்ளே பாயில் ஆச்சுன்னு சொன்னா, கொதிச்சுன்னு சொன்னா அந்த வலியை தாங்க முடியுமா? அது சாதாரண வலியா? ஒரு வயிற்று வலி தலைவலியை தாங்க முடியலையே. அப்ப நரகத்தில் இந்த மாதிரி வேதனை. நபி அவர்கள் அந்த ஜக்கும் எவ்வளவு விஷத்தன்மை கொண்டது, பயங்கரமான நச்சுத்தன்மை கொண்டது இந்த ஜக்கும்ங்கிற உணவு. அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இந்த செய்தி திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் அன்ன கத்ரத்தம் மின ஜக்கும் குதிரத் ஃபி தாரி துன்யா, ஜக்கும் மரத்திலிருந்து ஒரு சொட்டு, ஒரே ஒரு சொட்டு மட்டும் இந்த உலகத்தில் விடப்பட்டால் லஅஃஸதத் அலா அஹ்லி துன்யா மஆயிஷஹும், அந்த ஒரு சொட்டு உலகத்துல உள்ள புல்லு பூண்டு செடி கொடி தாவரங்கள் எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிறோம். மனுஷன் வாழ்றதுக்கு வாழ்வாதாரமே இருக்காது, எல்லாத்தையும் நாசமாக்கிறோம். ஒரே ஒரு சொட்டுக்கு இவ்வளவு பெரிய வீரியத்தை விஷத்தன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப மனித வெடிகுண்டு வைக்கிறான், உலகத்தை அழிக்கக்கூடிய பயங்கரமான அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்க, அதெல்லாம் சும்மா. அல்லாஹ் ஜக்கும் வச்சிருக்கிறானே, அது ஒரு சொட்டை இந்த துனியா மேல விட்டா போச்சு, அவ்வளவு துனியாமே பஸ்பம், இந்த உலகமே அழிஞ்சு போச்சு, மனுஷன் திங்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்களே ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, அப்ப இந்த மாதிரியான இந்த ஜக்கூமு ஒரு மனுஷனுக்கு உணவான நரகத்தில் கிடைக்குதுன்னு சொன்னா அதை எப்படி அவனால தாங்க முடியும்? அது எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும் என்று என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப இந்த உணவு நமக்கு வேணுமா நரகத்துல? இங்க எவ்வளவு சூப்பரா சாப்பிடுறோம், கொஞ்சம் பழைய உணவு ஆயிருச்சு அப்படின்னா தொண்டைக்குள்ள போக மாட்டேங்குது, வெரைட்டி வெரைட்டியா வேணும், புதுசு புதுசா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். நரகத்துல போய் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட முடியுமா? நம்முடைய உடலை எரிக்கக்கூடிய உணவுகளை. அதே மாதிரி அல்ல சீல்சலத்தை கொடுப்பான் நரகத்துல. இந்த மாதிரியான உணவுகள் இருக்கிற மாதிரி நரகவாசிகளுக்கு பானம் என்ன? ஒலா துஆமுன் இல்லா மின ருஸ்லீன், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ருஸ்லீன் என்ற சீலும் சலமும் தான் அவர்களுக்கு உணவு. சீல் சலத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த சீல் சலம் எங்க இருந்து வரும்? உசாரத் அஹ்லின்னார், நரகவாசிகளுடைய உடம்புகள்ல இருந்து பீரிட்டு வரும் அந்த சீல் சலம். நிறைய இருக்கும், மறக்கத்தா இருக்கும், பஞ்சமே இருக்காது சீல் சலத்துக்கு. ஏன்னா உடம்பு அம்மாவரிய உடம்பா இருக்கு, மலைமலையா இருக்குது. அந்த புண்ணுல இருந்து அப்படி பெருக்கெடுத்து ஆறுகளாக சீல் சலம் ஓடும். அதை எடுத்து அல்லாஹ் என்ன செய்ய, வந்தா குடி அப்படின்னு கொடுப்பான். குறிப்பா எவன் இந்த உலகத்துல சாராயம் குடிச்சான் அவனுக்கு அல்லாஹ் அந்த தண்டனையை கொடுப்பான். சாராயம் குடிச்சவனுக்கு எல்லாம் மறுமையில என்ன பானம்? இந்த உலகத்துல சாராயம் குடிச்சவனுக்கு இந்த சீல குடி. சாராயம் குடிச்சையில நான் ஹராமாக்கினாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி குடிச்சையில அதை குடிச்சிட்டு எவ்வளவு கேவலப்பட்ட, இந்த சீல் சலத்தை குடிச்சிட்டு கேவலப்படு அப்படின்னு அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான்? சீல் சலத்தை குடிப்பான். சீல் சலத்தை குடிக்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? ஒருத்தவனுக்கு புண்ணு இருக்குது, அந்த புண்ணு இருந்து சீல் சலம் வருது, அவன் பக்கத்துல நிக்க முடியல, அவ்வளவு வீச்சு அடிக்குது. சீல் சலங்கிறது என்னது? உடல்ல இருந்து செத்து போன செல்கள் இருக்குதுல, அந்த செத்து போன செல்கள் தான் வெளியே வந்து அது நாற்றம் எடுத்து வெளியே கிளம்புது, செத்து போன செல்கள். அப்ப அது நமக்கு நாறுது, பார்க்கிறதுக்கு அருவருப்பா இருக்குது, துர்நாற்றம் உள்ளதா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீலை வந்து குடி நல்லா கோப்பையில் எடுத்து கொடுத்தா அதை குடிக்க முடியுமாங்க? இந்த மாதிரி ஒரு வேதனை நமக்கு தேவையா? அப்ப ஒரு மனிதன் என்ன நினைக்கணும்? இந்த நரகத்திலே தான் கவனத்துல கொண்டு வரணும்.
நம்ம உலகத்துல வாழும்போது இந்த நரகத்தை பயப்படணும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சு இந்த நரகத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றக்கூடாது. இந்த நரக வேதனைக்கு போயிட்டோம் சொன்னா அவன மாதிரி நஷ்டவாளி கை செய்தவாதி உலகத்துல எவனும் இல்ல. இதெல்லாம் ஒரு தண்டனை, இதெல்லாம் வெளிப்படையான தண்டனை. இந்த தண்டனை எப்படி? மௌத்தே கிடையாது நரகத்துல. நரகத்துல அழிவு இருக்குதா? பயங்கரமா இருக்குது. இந்த உலகத்தின் தண்டனைகளை விட நரக தண்டனைகள் பயங்கரமா இருக்குது. இந்த பயங்கரமான தண்டனைகள் ஒரு முடிவு உள்ளதா? குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உள்ளதா? கிடையாது, நிரந்தரமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். வல அஸாபுல் ஆகிரதி அஷத்து வபகா, நரக தண்டனை கடுமையானது, அது நிரந்தரமானது, தொடர்ச்சியா இருக்கும். நீங்க ஒரு மனுஷனுக்கு வயிற்று வலி வருது, எவ்வளவுதான் வயிற்று வலிச்சாலும் எப்படியாவது மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு அந்த வலியை அவன் போக்கிக்கிறான், முயற்சி செஞ்சு அதை நீக்கிக்கிறான். ரொம்ப உச்சகட்டமா வலி போகுதா, அந்த மவுத்து அந்த வலியிலிருந்து ரிலீஃப் ஆயிடுறான். ரொம்ப வேதனை வருதுன்னு சொன்னா குறிப்பிட்ட அளவு தான் அவனால வேதனையை தாங்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி வேதனை போகும்போது அவன் உயிரை இழந்து விடுகிறான், அந்த வேதனையிலிருந்து அவன் விடுபட்டு விடுகிறான். இது உலகத்தில் இப்படி. ஆனா மறுமையில என்னத்தை செஞ்சாலும் வேதனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. தற்கொலை பண்ண முடியுமா? இங்க ஒருத்தர் என்ன செய்வான், வேதனை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறான். இஸ்லாத்துல தற்கொலை பண்ணக்கூடாது, அது பெரிய பாவம். ஆனா இந்த வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக, தாங்க முடியலங்கிறதுக்காண்டி தற்கொலை செஞ்சுக்கிறான். ஆனா நரகத்தில் தற்கொலை பண்ண முடியுமா? மௌத்தே கிடையாது. அங்க எப்படி சொர்க்கவாசிகளுக்கு அங்க மௌத்து கிடையாதோ அது மாதிரி நரகவாசிகளுக்கும் மௌத்து கிடையாது. நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமையில சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிருவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஒரு ஆட்டை கொண்டு வருவான். ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் அது அறுக்கப்படும். அந்த ஆடு என்ன ஆடுன்னு சொன்னா மரணத்தின் வடிவில் அந்த ஆட்டை கொண்டு வருவான். மரணத்தை அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான்னா, ஆட்டின் வடிவில் மரணத்தை கொண்டு வந்து ஆட்டை அறுத்துருவான். அப்புறம் அறிவிப்பு செய்யப்படும், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, மௌத்துங்கிறது இதோடு முடிஞ்சிருச்சு, அதை அறுத்து குர்பானி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், அழிஞ்சு போச்சு, இனிமே உங்களுக்கு மௌத்து கிடையாது. சொர்க்கவாசிகள் சொல்லப்படும். அவங்க சந்தோஷப்படுவாங்க, சரி இன்பம் கிடைச்சிருச்சு, இந்த இன்பம் முடிவில்லாத இன்பம், நிரந்தரமாயிருச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கேட்க கேட்க சந்தோஷம். நரகவாசிகளை பார்த்து சொல்லப்படும், யா அஹ்லன் நார், நரகவாசிகளே, குலூதுன் ஃபலா மௌத்த, நீங்க இந்த உலகத்தில் நிரந்தரமா இருப்பீங்க, இந்த நரகத்தில் நிரந்தரமா இருப்பீங்க, உங்களுக்கு மௌத்தே கிடையாது. நரகவாசியை பார்த்து சொல்லப்படும். அவன் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறான், எப்படா இங்க இருந்து வெளியே போவோம் துடி துடித்து கொண்டு இருக்கிறான். அவனை பார்த்துட்டு உனக்கு மௌத்தே இல்லடா, நீ சாகவே மாட்ட அப்படின்னு சொல்லும் போது நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நரகவாசிகள் இன்னும் மென்மேலும் கை செய்தப்படுவான், மௌத்தே இல்லாம போயிடுச்சு, அழிஞ்சிருக்க கூடாது புலம்புவான். மறுமையில வானவர்களை கூப்பிடுவான். மாலிக்குங்கிற ஒரு வானவர் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், நரகவாசிகளுக்கு காவலர்களா வச்சிருப்பான். நரகத்துக்கு காவலர் யாரு? மாலிக்குங்கிற